சரித்திரம் நிலுங்க. யோபுவின் சரித்திரம் 40ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்து பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல பிள்ளை தின்னும். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகளின் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உலையிலும் படுத்துக்கொள்ளும். தலைகளின் நிழல் அதை கவிழ்த்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்து ஓடாது. யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்திலே மோதினாலும் அது அசையாமல் இருக்கும். அதன் கண்கள் பார்த்திருக்கு. அதை யார் பிடிக்க கூடும்? மூக்கனான் கயிறு போடு அது மூக்கை யார் குத்தக்கூடும்? அல்லேலூயா. எத்தனையோ முறை இந்த செய்தியை நாம இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம் இல்லைங்களா? பிகமோத் அப்படிங்கிற ஒரு மிருகம். லிவியாதான் அடுத்து 41:1 வாசிங்க. அதையும் வாசிச்சிருவோம். லிவியாதானை தூண்டினாலே பிடிக்க கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்க கூடுமோ? சரி, இதை தொடர்ந்து அடுத்தது பார்ப்போம். அதை முடிச்சுட்டு அப்போ லிவியாதான்ங்கிற ஒரு கேரக்டர், அதாவது பிகமோத் அப்படிங்கிற கேரக்டர் பைபிள்ல வருது. இந்த மிருகத்தை மிருகத்தை விசேஷமான மிருகத்தை கர்த்தர் பைபிளை என்ட்ரி கொடுக்குறார். எத்தனையோ பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தில் இருந்தபோது 5 வருடம் பெந்தகோஸ்தே ஸ்தாபனத்தில் இருந்தேன். அப்போ இந்த பிகமோத்தை குறித்து கேட்கும்போது அவங்க டிக்ஷனரி பார்த்து இது நீர் யானை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நீர் யானை மாதிரி இன்னொன்று இருக்குமே காண்டாமிருகம்னு சொல்லுவாங்க. டினோசர் அப்படின்னு சொல்லவங்க உண்டு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் டினோசர் பிகமோத்துக்கு வந்து டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்தாபன ஊழியக்காரர்களுக்கு அது பெருசாக அதை குறித்து விஷயம் தெரியாது. அவங்களே நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்கிறோம் 7ஆம் துணி சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் அப்படின்னா 7ஆம் துணி சத்தத்தின் நாட்களில் பைபிள் க்ளோஸ் ஆயாச்சு. க்ளோஸ் ஆன பைபிள் ஓப்பன் ஆயாச்சு. இனி புதுசாக வெளிப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம கடைசி கால செய்தியில் இருக்கிற அநேக ஊழியர்கள் அதை குறித்து பேசுகிறாங்க. நிறையா பாஸ்டர்ஸ் வந்து நம்ம கடைசி கால செய்தியில் தீர்க்கதரிசி செய்தியில் எல்லாம் பிடிச்சி போச்சுனா நீ ஒன்றுமே இல்லை பைபிள் எடுத்து காட்டுவாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். இன்னொரு சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணல, நிறையா விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு ஒரு ஊழியம் வரணும், ப்ராப்பர்ட்டிக்கு அடுத்தபடியாக ஒரு செய்தி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி காரியங்களாக கேட்குறோம். தீர்க்கதரிசி பிகமோத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா, லிவியாதானை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா அவங்ககிட்ட பதிலுக்காது. பிரதர் சிஸ்டர் அதெல்லாம் போகாதீங்க, நமக்கு ரட்சிப்புக்கு எது தேவையோ ராப்சருக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்தாபனக்காரர் பெண்டிகாஸ்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இயேசு நாமத்தை ஞானஸ்தானத்தை பற்றியோ 7 முத்திரைகளை குறிச்சோ அல்லது சபைக்காலங்களை குறிச்சோ நீங்கள் கேள்வி கேட்டால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னாக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் கடைசி காலத்தில் வர்றது. நமக்கு இயேசுடைய அன்பு ஆசீர்வாதம் இதை பாருங்க அப்படிம்பாங்க. அதே டீட்டோல் தான் என் டைம்லையும் அப்படி தான் இருக்குது. தீர்க்கதரிசி 1965 ஏறக்குறைய 1500 செய்திகள் கொடுத்துட்டு போயிட்டார்.
இந்த 1500 செய்திகளும் எல்லாரும் படித்தவங்க ரொம்ப கம்மி, அதிகமாக படித்தவங்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏறக்குறைய டச் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அதிகமாக 1500 படிக்கலினாலும் கூட ஏறக்குறைய கடைசி கால செய்திக்கு தேவையான அனைத்தும் தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் நிறையா உண்டு. இப்போ அவங்க தெரிஞ்சதில் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முத்திரையை மட்டும் பேசிட்டு போவார், ஒரு 7வது முத்திரையை மட்டும் பேசுவாங்க, எங்கே போனாலும் தான் பேசுவாங்க, ஒரு புத்திர சுவீகாரத்தை மட்டும் தான் பேசுவாங்க. இந்த சபையில் புத்திர சுவீகாரத்தை பேசுகிறாங்கன்னா வேறொரு ஊரில் வேற சபையில் இதே புத்திர சுவீகாரத்தை வேறொரு ட்ரெண்டில் பேசுவாங்க. இப்படி அவங்க நோட்ஸ் வச்சுருக்கிறாங்க, நோட்ஸ் எடுத்து டைரி வச்சுருப்பாங்க. அந்த டைரி எங்கே போனாலும் கொண்டு போவாங்க. இப்போ நம்ம இது கோயம்புத்தூர் சபையில் இது பேசியிருக்கோம், புத்திர சுவீகாரம் அடாப்ஷன் பேசியிருக்கிறோம். அதே சென்னைக்கு போகும்போது இதில் இருக்கிறத கொஞ்சம் இல்லை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அங்கே வேறு அதே புத்திர சுவீகாரம் இப்படி தான் பேசுவாங்க. ஃப்ரெஷ் ஒவ்வொன்றும் கழுகினுடைய ஆகாரம் எல்லாம் புதிதான ஆகாரம். இங்கே பேசுறது வேற, இங்கே பேசுறது வேற. தீர்க்கதரிசி 1954 பேசுறது வேற, சர்ப்பத்தின் வித்து பேசுறாரு, அதுக்கு பிறகு சபை காலம் வராரு, முத்திரை வராரு, எக்காலம் போறாரு, டிமுழக்கம் வராரு, டோட்டலி சேஞ்ச் எல்லாமே. அந்த அந்த டிஷ் வேறையா இருந்துச்சு, அன்னைக்கு சாப்பிட்டோம்ல அது வேற, இங்கே வந்தால் இந்த டிஷ் வேறையா இருக்குது, இங்கே வந்தால் இந்த டிஷ் வேறையா இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இட்லி தான், ஒரு இடத்துல இட்லி சட்னி சாம்பார், இன்னொரு இடத்துல சிக்கன் குழம்பு, இன்னொரு இடத்துல மீன் குழம்பு, இன்னொன்று பழசாயிடுச்சு எல்லாம் பொடிசாக போட்டு பொம்பளைங்க நம்ம வீட்டில் பெண்கள் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாம் தாளிச்சு அதை புதுசு காமிச்சிருது, அந்த சத்த என்ன உழைச்சா என்ன போயா கொண்டு போயா அப்படின்ட்டு அந்த மாதிரி பொடி இட்லி பண்ணி கொடுத்துறது இல்லைங்களா. இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, ஸ்டாக் வச்சு அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்காக நம்ம எல்லாம் பெரிய ஆள் அப்படியெல்லாம் சொல்ல வரல. தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசி செய்திக்காக தேவன் அங்கங்கே உலகம் முழுவதும் அப்படி செய்தியை தீர்க்கதரிசி பாணியிலே கொண்டு செல்வதற்கும் ஆட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மேலே பார்க்கும்போது எல்லாமே பதர்களாக இருக்குது. அல்லேலூயா, பிரைதுல்லா. எங்கே பார்த்தாலும் கடைசி கால செய்தி ஊழியம் நடக்குது. 1986 நான் செய்திக்கு வந்தேன். 1986 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். 1990 ஊழியத்துக்கு வந்தேன். கோயம்புத்தூரில் ஒரே ஒரு சபை தான் இருந்தது. சென்னையில் ஏற ஒரு 8-10 சபை தான் இருந்துச்சு. மும்பையில் ஒரு 3 சபை தான் இருந்துச்சு. திருநெல்வேலியே ஒரே ஒரு சபை. இப்படியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே 16-18 சபை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு சபை. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பாஸ்டர், யார் பார்த்தாலும் பாஸ்டர். நேற்று வரைக்கும் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார், ஏசியா பாஸ்டர்கிட்ட போயிட்டு இருக்கிறார் ஒரு பிரதர். 3 மாதம் போகிறார். 3 மாதத்துக்கு பிறகு அவர் வெளியே வராரு. ஏசையா பாஸ்டர் தலை செய்வது எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த சகோதரர் இருக்கிற இன்னொரு சகோதரன் அங்கேருந்து இன்னொருத்தர் போயிடுறார். இப்படியாக நிறையா சபை வந்தாச்சு. இதில் என்னன்னாக்கா புதிய ஆத்துமாக்களை சேர்ப்பதற்கு பதிலாக இந்த சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, ஒரு சபைக்கு போகிறது, உடனே சிஸ்டர் உங்கள் நம்பர் கொடுங்க, பிரதர் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு எல்லாம் வாங்கிக்கிறது ஊழியக்காரங்க. மெசேஜுக்கு கூப்பிட்டோம்னா இவர் என்ன மெசேஜ் கூப்பிட்றான்னு வைங்களேன், நான் சபைக்கு வரேன், வந்தோடனே சாகோர சைடில் எனக்கு ஜெபம் பண்ண வராங்க. வரும்போது நான் என்ன பண்ணுறது தெரியுமா, பிரதர் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், சிஸ்டர் உங்கள் நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கிக்கிறது. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசுறது, உங்கள் பாஸ்டர் சரியில்லை, இந்த டாக்டரின் சரியில்லை, நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க, நீங்கள் அவர் காணிக்க அனுப்பாதீங்க, எனக்கு அனுப்பிச்சிருங்க. இதுதான் கடைசி கால செய்தி கூட இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லுவேன், எந்த ஊழியக்காரனுக்கும் நீங்கள் அனாவசியமாக நம்பரை கொடுக்காதீங்க. அவன் ஏதோ ஒரு குரூப்பில் போட்டு விடுவான். நீங்கள் எந்த பாஸ்டர் அவனுக்கு பால் வார்த்தாரோ, எந்த பாஸ்டர் அவனுக்கு பிரியாணி போட்டாரோ, எந்த பாஸ்டர் அவனுக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்தாரோ அதே பாஸ்டருக்கு அவன் சைனிட்டு கலப்பு போயிட்டு என்டைம் மெசேஜ் பாஸ்டர்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக்கல் மெசேஜ் ஒரு அதாவது எனர்ஜி மெசேஜுக்கு வேறு கத்திக்கிட்டு ஆமேன் பிரைதுல்லா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது. திராவிட இயக்கங்கள் எடுத்துட்டிங்கன்னா, திராவிட இயக்கங்கள் பேசுனாங்கன்னா ஒரு கருத்து இருக்கும். அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், இவங்கெல்லாம் பேசுனாக்க ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட். இப்போ ஒரு நடிகர் ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒன்றுமே இல்லை, தீயசக்தி சீயசக்தினாக்கா அதுக்கு எல்லாம் கத்துறானுங்க. தீயசக்தியில் என்ன கண்டாரு, அதுக்கு ஒரு கத்துறாங்க. ஒருத்தன் பைக் மேலே நிற்கிறான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் மேலே நிற்கிறான், ஒருத்தன் மாடி மேலே நிற்கிறான். எதுக்காக போகிறோம், எதுக்காக கேட்குறோம், அவன் என்ன லாஜிக் கொடுக்குறான், என்ன பாயிண்ட் கொடுக்குறான், அவனால் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஒன்றுமே இல்லைங்க, ஜீரோ. ஆனாலும் ஒரு எனர்ஜி அவனுக்குள்ளே இருக்குது, கற்றுக்கிட்டே இருக்கானுங்க, பேச போடுறதில்ல. ஒருத்தன் லைட் போஸ்ட்டில் போய் நின்றுட்டு இருக்கிறான், அந்த ஆள் இறங்குங்கிறான், இறங்க மாட்டேங்கிறான், மங்கிக்கு மாதிரி மேலே ஏறிக்கிறானுங்க. அப்போ அவன்கிட்ட வாலிப பசங்க
இன்றைய தலைமுறைக்கு சிந்திக்கும் ஆற்றலே இல்லாமல் போயிடுச்சு, மலங்கிட்டானுங்க எல்லாம். அவர்களுக்கு என்ன, திரைப்படத்தை பார்த்து அந்த திரைப்பட கவர்ச்சியின் மூலமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறான். ஆனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் அவன் அறிவை பயன்படுத்தினான். திராவிட இயக்கங்கள் வரும்போது ஒன்றுமே தெரியாதவனுக்கு படிப்பை கொடுத்து அவனை சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்து, ஏன்னு கேளு, எதுக்குன்னு கேளு, எப்படின்னு கேளு, சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னான், அரிஸ்டாட்டில் இப்படி சொன்னான், பிளேட்டோ இப்படி சொன்னான் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அவருடைய திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டை அப்படி லிஃப்ட் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் சினிமாவை பார்த்து, யூடியூப்பை பார்த்து, மொபைலை பார்த்து எல்லாம் மழுங்கி போனவனாக இருக்கு. அரிஸ்டாட்டில்னா அவனுக்கு தெரியாது, திரிஷானா தெரியும், பிளேட்டோனா அவனுக்கு தெரியாது, அமலானா அவனுக்கு தெரியும், நயன்தாராவுடைய பிறந்தநாள் அவனுக்கு தெரியும். ஆனால் பைபிள் இருக்கிற கேரக்டரோ அல்லது நாட்டுக்குள்ள ஒரு இந்திரா காந்தினா அவனுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறான். இன்றைய வாலிபர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் கடைசி கால செய்தி சபையில் நிறைய விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த நடிகன் எப்படி பேசுகிறானோ, அவர் கத்தி பேசுகிறான், ஆர்ப்பரிச்சு பேசுகிறான். இப்போ நீங்களாம் நீங்கள் கையை கட்டிட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறீங்க, நான் பேசாமல் இருக்கிறேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஏன் உட்காந்துருக்கீங்க, கை தட்டுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, அதெல்லாம் கெட்ட வார்த்தை கிடையாது, அலுலியா சொல்லுங்க அப்படின்னு உங்களை எனர்ஜி பண்ணி கத்த வைப்பாங்க. நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் இருதயத்தில் ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. என்ன பேசினாரு, எதுக்கு நம்ம கை தட்டணும், எதுக்கு நம்ம அல்லேலூயா சொன்னோன்னு இருக்காரு. இவைகளுக்கு மத்தியில் தேவன் செய்கிறாரு, சில ஆட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பிகமத் அப்படிங்கிற ஒரு மிருகத்துக்கு நம்ம வரும் இல்லைங்களா. இந்த பைபிளில் யோபுனுடைய புஸ்தகத்தில், பைபிளில் வந்து யோபு ரொம்ப கஷ்டப்பட்டவன். சாத்தான் வந்து அவனை நீதிமானாக இருந்தவன், சாத்தான் வந்து கண்களை போட்டு அவனுக்கு வந்து நீ திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறேன், அவனுடைய பணத்தை எல்லாம் பிடிங்கியாச்சுன்னா அப்படி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஜீரோ பண்ணிடுங்க, அவன் ஏடிஎம் கார்டை பிடிங்கிருங்க, கிரெடிட் கார்டை பிடிங்கிருங்க, அவனுக்கு கார் பங்களை எல்லாம் பிடிங்கிருங்க, அப்போ அவனை தூசிப்பான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை இஷ்டப்படி செய்யணும். சாத்தா எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். ஒரு பைசா கூட யோபுடைய கையில் இல்லை. ஆனால் அவன் தூசிக்கல. மறுபடியும் அவன் சொன்னான், அவனோட பிள்ளைகளை தூக்குங்க, அவன்கிட்ட இருக்கிற வாகனங்களை தூக்குங்க, குதிரை ஆடு மாடல் இருக்கு எல்லாத்தையும் தூக்குங்க, எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ மறுபடியும் சாத்தான் சொல்லுகிறான், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறான், உடம்புல திமிரில் அவன் பேசுகிறான், நீங்கள் உடம்புல வியாதி கொடுங்க. சொரிய கொடுத்துட்டார். உடம்பு முழுது சொரிஞ்சி சொரிஞ்சி சொரிஞ்சி. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? சொறி வந்துருச்சுன்னா எப்படி இருக்குதுங்களா? அந்த நமக்கு எரிச்சலாக தான் இருக்கும். சொறி இருக்கும்போது நல்லா இருக்கும், அப்புறம் மறுபடியும் எரிச்சலாக இருக்கும். நிறையா பேருக்கு அந்த சொறி அந்த பிப் எடுக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண வருவாங்க. அழுகையும் கண்ணீரும் கவனமாக வருவாங்க, ஜெபம் பண்ணி எனக்கு கொடுப்பேன், அப்புறம் சுகமாகும். அது சாட்சியால் யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன். அதோட வேதனை என்னங்கிறது எனக்கும் தெரியும், எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு செகண்டு கூட இல்லாதபடிக்கு இங்கே சொல்லிட்டு அங்கே ஓடு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி ஜெபம் பண்ண முடியுங்க? எப்படி பைபிள் வாசிக்க முடியும்? எப்படி மெசேஜ் கேட்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் சொறி வந்துருச்சுன்னு இல்லை, சாதாரண சொறி இல்லை, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இங்கே சொரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே சொரியணும், இங்கே சொன்ன முதுக சொரியணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பைபிள் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை வந்தபோது அப்பவும் தேவனை நோக்கி பார்த்தான், ஜீவனை மட்டும் எடுக்காத அப்படின்னு. அப்போ யோபுவுக்கும் தேவனுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன். அது வந்து யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 4 வாசிக்க வேண்டாம், அவனை ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் வாசிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நீ அதை அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேலே போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரத்தார்களே. இத 38 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கு தேவன் வந்து யோபுகிட்ட மொத்த கேள்விகள் கேட்கிறார், நிறைய கேள்வி கேட்கிறார். எத்தனை கேள்வி கேட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை கேள்வி கேட்டிருப்பாருங்க யோபுகிட்ட? ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பாரா? ஒரு 20 கேள்வி கேட்டிருப்பாரா? 60 கேள்வி கேட்டிருக்காரு யோபுகிட்ட. யோபு புத்தகம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 60 கேள்வி யோபு கேட்கிறார். நீ அறிவாளியானால் சொல்லு. நான் பூமி அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அதற்கு கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்படி ஏறக்குரிய 60 கேள்விகள் யோபு இடத்துல கேட்கிறார்.
அதே சமயத்தில் யோபுடைய புஸ்தகத்தில் இந்த 38ஆம் அதிகாரம் 4லிருந்து 38 வரைக்கும் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கனாக்கு உயிரற்ற படைப்புகள், பூமி, நட்சத்திரம், ராசிகள், இந்த மாதிரியாக உயிர் இல்லாத சிருஷ்டிப்பையெல்லாம் சொல்கிறார். இதிலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் உயிரற்ற பூமி குறித்து, மற்ற கோலங்களை குறித்து, நிலாவை குறித்து, சூரியனை குறித்து, இந்த மாதிரியாக அக்னி எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு ஏறக்குறைய அது 38வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். ஆனால் யோபு 39ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உயிருள்ள சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறார். அது எல்லாம் கவனிச்சிங்கனாக்க எல்லாமே உயிர் உள்ளவை. ஏதோ 1-2 வாசிக்கிறேன். நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து செவியிலே பதிவிட்டது போது அவைகளின் ஆசை திருப்தி ஆக்குவாயோ? காக்கை குஞ்சுகளை தேவனை நோக்கி கூப்பிட்டு, சிங்கம் வந்தாச்சு, காக்கை குஞ்சுகள் வந்தாச்சு, இப்படியாக பறவைகள், நீர்வாழும் ஜந்துகள், அப்படியாக மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸு, இதெல்லாம் சொல்கிறார். பாருங்க, யோபுடைய புஸ்தகத்தை படித்தாச்சுன்னா எல்லா ஸ்பேஸு எல்லா இதுவுமே வந்துருங்க. முதல் பைபிள் எழுதுனது வந்து முதல் புஸ்தகம் எதுனாக்கா யோபு புஸ்தகம் தான், ஆதியாகமம் கிடையாது. யோபு தான் எழுதுகிற ப்ராபர்ட் சொல்கிறார். அந்த யோபு புஸ்தகத்திலேயே முழு பைபிளுமே வந்துடுது. அப்படிப்பட்டதான ஒரு ரகசியங்கள், அதில் அநேக ரகசியங்கள் அடங்கியிருக்குது. சரி, இப்போது இந்த யோபு தான் 2 விதமான மிருகங்களை குறித்து டெஃபினேஷன் கொடுக்குறார். ஒன்று பிகோமத், இன்னொன்று லிவியாதான். இந்த 2 மிருகங்களில் ஒன்று வந்து நீர் நிலையை சார்ந்தது, நீரில் வாழக்கூடிய மிருகம். மற்றொன்று நிலம் சார்ந்தது, நிலத்தில் வாழ்றது, லேண்டில். இன்னொன்று கடல் சார்ந்தது. ஒன்று வந்து கடலில் சார்ந்தது, இன்னொன்று வந்து நிலத்தை சார்ந்தது. கடலை சார்ந்தது எதுங்க? எது கடலை சார்ந்தது? லிவியாதான். அது வசனம் இருக்குது அதில். இதுதான் லிவியாதான். லிவியா இப்படித்தான் போய் போட்டோ எடுத்துகிட்டு வந்தீங்களான்னா கேட்காதீங்க. ஒரு கற்பனை. அதாவது அறிஞர்கள் சிலர்லாம் வந்து இந்த மாதிரி அது பைபிளை படித்து இப்படி இருந்திருக்கலாம் மேபி. அப்போ லிவியா தான். அது வலு சர்ப்பம் தானே. அப்போ ஒரு இந்த சர்ப்பமானது, இந்த வலு சர்ப்பமானது மனுஷனை பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு கையில் எடுத்தோம்னா, ஒரு சின்ன எலிக்குட்டி கையில் எடுத்தோம்னா எப்படி நமக்கு சின்னதாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த சர்ப்பத்துக்கு முன்பதாக மனுஷன் அப்படி இருப்பான். மிகப்பெரிய கப்பல் கூட அதுக்கு தீப்பெட்டி மாதிரி தான் தெரியுமா. அப்படிப்பட்ட வலு சர்ப்பம் தான் இந்த லிவியா தான். அது நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பிகமத். ஐயா, நீங்கள் எந்த சார் இருக்கீங்களா? அங்கே போய் உட்காந்துங்க. ஏன் கொஞ்சம் கைப்பிடிச்சு கூட்டு போங்க. அங்கே படம் இருக்கிறனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, அவர் அங்கே போக மாட்டேங்கிறாரு. ஒன்று கடல் சார்ந்தது. இந்த 2மே வந்து யோபு சொல்றாரு, இந்த 2மே வந்து மனுஷரால் கட்டுப்படுத்த முடியாதான். பிகமத்தையும் ஒரு மனிதன் கட்டுப்படுத்த முடியாது, அதே சமயத்தில் லிவியாதானையும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த 2 பீஸ்ட் நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்த விசேஷத்தில் 4 பீஸ்ட் பார்க்குறோம். அது பீஸ்ட் அல்ல. ஒன்று வந்து 4 விலங்குகள் சொல்லுங்க. ஒன்று 7 சபை காலங்களில் வருது இல்லையா? ஒன்று எதுங்க? சிங்கமுகம், இன்னொன்று காளை முகம், இன்னொன்று மனித முகம், இன்னொன்று கழுகு முகம். இங்கிலீஷ் பைபிள் அது பீஸ்ட்னு போட்டிருக்கு, ஆனால் பீஸ்ட் கிடையாது. அது சரியான டிரான்ஸ்லேஷன் வந்து லிவிங் கிரியேஷன், ஜீவனுள்ள சிருஷ்டிகள். அப்படி ஒரு மிருகமே கிடையாது பூமியில். சிங்கமுகத்தோட ஒரு மிருகம் கிடையாது. ஒரே ஒரு மிருகம்தான். அந்த மிருகத்துக்கு வந்து 4 தலைகள். அதில் வந்து ஒரு தலை சிங்கமுகம், இன்னொரு முகம் மனித முகம், இன்னொரு முகம் காளை முகம், இன்னொன்று கழுகு முகம். ஒரு செட். இப்படி 4 செட்டு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறாங்கன்னா அந்த ஒரு 4 ஜீவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் எசேக்கியேலில் வாசிக்கும் போது இந்த ஒரு தலையில் 4 முகங்கள் இருக்குது, ஒரே ஒரு தலையில். இப்படி 4 செட்டு. அப்போ இது ரொட்டேட் ஆகும்போது, சிங்காசுத்தி வரும்போது, இந்த பக்கம் வரும்போது சிங்கமுகம் காமிச்சிட்டு வருது. இந்த இது நீங்கள் பார்க்கில் போய் தூரி பார்த்தீங்கன்னா அந்த கப்பன் சாஸ்திரம் போட்டு உட்காந்து போகிறோம் இல்லையா, அது ராட்டினம். அதில் உட்காரும் போது சிவப்பு கலர் கப்பு ஒரு பக்கம் வரும், திடீர்னு இந்த பக்கம் வரும்போது திடீர்னு பச்சையாக மாறி இல்லைங்களா. அப்புறம் வந்து மஞ்சள் கலர் கப்பு வரும். புரியுதா உங்களுக்கு?
அந்த மாதிரி 4 ஜீவன்கள் டேர்ன் ஆகும்போது அப்படி ஒரு இங்கிருந்து எசேக்கியேல் பார்க்குறான் தரிசனத்தில். அது ஒரு செட்டுக்கு வரும்போது கழுகு முகத்தை காமிச்சிட்டு போகுது, 2வது செட்டுக்கு வரும்போது சிங்க முகத்தை காண்பிக்குது, 3வது வரும்போது மனித முகத்தை காண்பிக்குது, 4வது வரும்போது சிங்க முகத்தை அப்படி ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஆனால் இவன் பத்மதீவு தரிசனத்திலேருந்து இவன் பார்க்கும்போது இந்த 4 பார்க்குறான். ஆனால் எசேக்கியேல் பார்க்கும்போது 16 முகங்களை பார்க்குறான். இது மிருகங்கள் கிடையாது, இது ஜீவனுள்ள சிருஷ்டிகள். ப்ராபர்ட் சொல்றார் லிவிங் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லு. ஆனால் இது 2மே மிருகங்கள்னு பைபிள் சொல்லுது. 2மே மிருகங்கள். அப்படியே மிருகமா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ இது ஆல்ரெடி நம்ம பீஸ்ட்ன்னு நம்ம சொல்கிறோம். இது சர்ப்பமானது, ஏவாளை கற்பழித்த சர்ப்பமானது பீஸ்ட்ன்னு சொல்கிறோம். அது டெவலப் ஆகி வலு சர்ப்பமாக மாறுது அப்படின்ட்டு நம்ம இன்னும் லிவேதானுக்கு வரல, உங்களுக்கு ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஆனால் இந்த பிகமத்தை குறித்து பார்க்கும்போது அநேகம் டினோசர் அப்படி இருக்கும், மிகப்பெரிய டினோசர். ஏன்னா அங்கே வசனம் சொல்லுது, அதை வாசிங்க, பிகமத்தை பற்றி வாசிங்க, 40வது அதிகாரம் 15 வாசிங்க. இப்போதும் பிகமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டை போல் புல்லை தின்னும். அது போதும், அது மாட்டை போல விழுதுங்குது. அப்போ நீங்கள் டினோசர் படமெல்லாம் பார்த்தவங்களுக்கு அந்த பெரிய அந்த மரத்தையும் புல்லு மாதிரி சாப்பிடும் இல்லைங்களா? அது பாருங்க, அது அவ்வளோ உயரமாக இருக்குது, புல்லு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்களா அதில். ஆகவே டினோசர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லு சாப்பிடுது அப்படின்னு. அது எப்படி சாப்பிடுதான்? மாட்டை போல புல்லை சாப்பிடுது. அடுத்து வாசிங்க. இதோ அதனுடைய பெலன், அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. சரி, அடுத்ததுங்க. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது, அதன் இடுப்பு நரம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அதில் இருக்கிற ஒரே வசனம் வாசிங்க. உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். இப்போ போதும். யார்கிட்ட சொல்றதுங்க? யோபுட்ட தேவன் சொல்றார், யோபுவே உன்னை நான் எப்படி உண்டாக்கினோ அதே போல பிகமத்தையும் நான் உருவாக்கினேன். அதான் யோபு இல்லைங்களா? அது போட்டோ எடுக்கல, வரைஞ்சிருக்கிறாரு. அது மாதிரி யோபு அவர் இதை பார்க்குறாரு, பிகமத்தை பார்க்குறாரு. உன்னை நான் எப்படி உண்டாக்கினோ அதே போல பிகமத்தையும் அப்படி தான் உண்டாக்குனேன். யோபு அப்படியே உண்டாக்குனாரு, பிகமத்தை மாதிரியே உண்டாக்குனாரு. யோபு மிருகமா இல்லைங்களா? இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி தோற்றம் இருக்குதா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவே உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னா யோபு பிகமத்து மாதிரி இருந்திருக்கணும், அல்லது பிகமத்து யோபு மாதிரி இருந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அப்படி 2 மிருகங்களை குறித்து யோபு எழுதினாலும் அவருடைய ஆவிக்குரிய வெளிப்பாடுனா அப்படிப்பட்ட மிருகம் இருந்ததோ இல்லையோ, தேவன் அதன் மூலமாக சில ஆவிக்குரிய விஷயங்களை இந்த புதிய ஏற்பாட்டில் 7ஆம் சபையின் காலத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் விஷயம். வாசிங்க கொலேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் வாசிங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15 to 16. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யார் இது? யார் சிருஷ்டித்தாரா? யாரை சிருஷ்டித்தாருங்க? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்ப முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி எதுங்க? இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றுக்கும் ஒரு முதற் பேரானவர் இல்லைங்களா? நம்ம எல்லாம் உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே, அதான் நீதிமொழி 8 வாசிக்கிறோம் இல்லையா? அவர் அனாதியாய் செல்ல பிள்ளையாய் நான் அவரோடு கூட இருந்தேன் இல்லைங்களா? இதைத்தான் திருத்துவக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிதான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, பிதா குமாரனை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாரு. இதுல சின்ன ஸ்கிட்டு தான், நம்ம அதை ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவர் தான் பிதா, அவர் கேரக்டரை ஃபார்ம் பண்றார். அந்த கேரக்டர் பேர் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற 2வது ஒரு மனுஷனை அவர் உண்டாக்கல, அவரே இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறார், அந்த கேரக்டரா மாறுறார். அந்த கேரக்டர் பேர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். நம்மளையெல்லாம் அண்ணன் எடுத்தாக்க எல்லாவற்றுக்கும் பெரிய அண்ணன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அப்பான்னு எடுத்துட்டாக்க எல்லாத்துக்கும் அப்பா அவரு தான். மணவாளன் எடுத்துட்டாக்க எல்லாவற்றுக்கும் மேலான மணவாளன் அவர் தான், இல்லைங்களா? அவர் சிருஷ்டிகர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆங்கில வேதாகமத்தில் யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், இல்லைங்களா? அது எதில் வருது? ஏசாயா 54:5 வாசிங்க, எடுத்து வாசிச்சுங்க. ஏசாயா 54:8 5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே நாயகர். இங்கிலீஷ் பைபிள்ல யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். நாயகன்னா ஒரு ஹீரோங்கிற அர்த்தம். புருஷனா இல்லாமல் கூட ஹீரோவா இருக்கலாம். தமிழில் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் யார் உன்னை சிருஷ்டித்தார்களோ, யார் கிரியேட் பண்ணாங்களோ அவர் தான் உனக்கு புருஷன், இல்லைங்களா? இப்போ யெகோவா சாட்சிகள் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிருஷ்டிகர் என்பது யெகோவா தேவன் பிதா. இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டி. ஆக சிருஷ்டியை நம்ம வணங்கக்கூடாது. சிருஷ்டிகராகிய யெகோவாவை தான் வணங்கணும். பிதாவை வணங்கலாம், குமாரனை வணங்கக்கூடாதுன்னு யெகோவா சாட்சிகள் சொல்கிறாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது யுவர் கிரியேட்டர். யார் கிரியேட்டரு? நம்ம இன்னொரு வசனம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? அது மல்கியாவில் இருக்கா? மல்கியா தானுங்க. மல்கியா 2:19 வாசிங்க. இல்லையா? இல்லை 2:19 மல்கி. எது? நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? நம்ம ஒரே தேவன் நம்ம சிருஷ்டித்தது இல்லையோ? 2:19 நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? எத்தனை தேவன் அவர் சிருஷ்டித்தாரா? ஒன் காட். அவர் தான் கிரியேட்டர். அந்த கிரியேட்டர் யாரு? அங்க என்ன சொல்லுது? அது கிரியேட்டர் யாரா? சன்னா ஃபாதரா? பிதாவா குமாரனுங்களா? பிதா. நமக்கு எல்லாருக்கும் ஒரே சிருஷ்டிகர் உண்டு. அவர் பிதா. அவர் தான் கிரியேட்டர். அவர் அவரை சிருஷ்டித்தார். ஓகேவா? ஆனா இங்க கொலோசியர்ல வாசிக்கும் போது கிறிஸ்து நம்மளை சிருஷ்டித்தார்னு இருக்குது, இல்லையா? கிறிஸ்து நம்மளை உருவாக்கினார். இப்போ யெகோவா சாட்சிகள் என்ன சொல்றாங்க? பிதா நம்மளை சிருஷ்டித்தார் அப்படின்னு. ஆனா இங்க நம்ம அப்படியே வாசிச்சோம் இல்லையா? உன் சிருஷ்டிகரே நாயகர். யார் உன்னை சிருஷ்டித்தாங்களோ, பிதாவா இருந்தாலும் சிருஷ்டித்தாரு, அவர் தான் உனக்கு மனவாளன், இல்லைங்களா? இப்போ அதையவே கரெக்ட் பண்ணி ஒரு இணைப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 11 2வது வசனம் வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு. இப்ப நம்ம யாருக்கு புருஷன் மனைவி? நம்ம கிறிஸ்து என்ற ஒரே புருஷன். பிதா ஒரு புருஷன். ஏன்னா அங்க பைபிள் வந்து பிதாவை புருஷன் சொல்லிருச்சு, இல்லைங்களா? அவர் தான் சிருஷ்டிகர். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்கு நீங்கள் மனவாட்டி. 2 புருஷன் இருக்க முடியாது. அப்ப பிதாவும் குமாரனும் ஒண்ணுதான். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், சிருஷ்டிப்பிலேயே முந்தினவர். அப்ப யோபுட்ட சொல்றார். அப்போ ஆண்டவர் அவர் என்ன செய்யறார்? அந்த கேரக்டரை ஃபார்ம் பண்ணும்போது உன்னை எப்படி உருவாக்கினோ அதே மாதிரி பிகோமத்தையும் நான் உருவாக்கினேன். இன்னொரு வசனம் வாசிங்க. இந்த அதே வசனம் அது யோபுல 40ஆம் அதிகாரத்துல பிரதானமான கிரியைன்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். அப்ப தேவனுடைய கிரியைகள் வந்து ஹை கிரியேஷன், பிரதானமான கிரியைகள் தான். எதுக்கு? அந்த பிகமாத். இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. இந்த பிரதானனாக்க ஹை லெவல், சூப்பர் லெவல், ஹை லெவல். இதுக்கு மேல ஒண்ணு கிடையாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணு முடியாது. அப்படின்னாக்க தேவன் சிருஷ்டிப்பிலேயே மிக சிறந்த படைப்பு, மிக பிரதானமான ஹை கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேஷன் எதுனாக்க ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தான். அப்ப அது அவர் என்ன சொல்றாரு? பிகமத்தை சொல்றார். அப்படின்னாக்க பிகமத் யாரு? பிகமத் எது?
அது யார்? பிகமத் எதுங்க? பிகமத் எதுன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து சொல்லலாமா? பிகமத் எதுங்க? ஒரு ஆவிக்குரிய தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? ஆனால் பிகமத் யார்? இயேசு கிறிஸ்து. இந்த பலமளத்துடன் வரல, அது இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? ஜீசஸ். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்கு யோபு சொல்ற, தேவன் வந்து யோபுட்ட சொல்றார் பிகமத்தை குறிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த மிருகம் வந்து இப்படி இருக்குதே, பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நிழலா இருக்குது, புதிய ஏற்பாட்டு எல்லாமே. பழைய ஏற்பாடு வந்து லோகாஸ், புதிய ஏற்பாட்டு ரீமா. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான மறைபொருளாக புதிய ஏற்பாட்டில் ரிவீல் ஆகுது இல்லைங்களா? இன்னும் புதிய ஏற்பாட்டில் ரிவீல் ஆகாத அத்தனை காரியங்களும் தீர்க்கதரிசி செய்தியின் மூலமாக நமக்கு ரிவீல் ஆகுது. நம்ம ரொம்ப நாளாக வந்து ஏவாள் வந்து ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டா தான் இருந்தான்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தீர்க்கதரிசி வரும்போது அது அப்படி அல்ல, அது வேற ஒரு சம்பவம்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே ஸ்தாபனத்தார் கட்டி வச்சிருக்க உபதேச கோட்டையானது தவிடுபொடி ஆயிடுச்சு. நம்ம அது இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் தீர்க்கதரிசி வந்ததுக்கு பிறகு அது மாறி போச்சு. அதுபோலதான் பிகமத்தை குறித்து நிறைய ஸ்தாபனங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருந்தது. ஆனால் அந்த பிகமத்து நமக்கு மிக பக்கத்தில் இருக்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எப்படி 4 ஜீவன்களை குறித்து பார்க்கும்போது சிங்க முகம் உள்ள ஒரு மிருகம் இருக்க முடியாது, கழுகு முகம் உள்ள ஒரு மிருகம் இருக்க முடியாது. கழுகுனால அது பேர்டு, பறவை இல்லைங்களா? அப்ப பீஸ்ட்னு சொல்ல முடியாது, இட் இஸ் லிவிங் கிரியேச்சர். அதுபோல இந்த பிகமத்துங்கிறது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு வந்துட்டு அங்க சொல்றாரு, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிட்டு வாங்க. நீ கவனித்து பார், உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். உன்னை எப்படி உண்டாக்கினேன்? உன்னை நான் ஒரு மனிதனாக உண்டாக்கினேன். அப்படின்னா அந்த கேரக்டரும் மனிதன் தான். அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யார் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டார் நினைச்சு மனுஷனாக வந்தார். உன்னை எப்படி உண்டாக்குனோ அதே போல அவரை நான் உண்டாக்கினேன். யோபை உண்டாக்குன மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. யோபுட்ட மனுஷனை சொல்லியிருப்பார். அப்ப முதலாவதாக அவர் உண்டாக்குன மனுஷன் யாருங்க? முதலாவது உண்டாக்குன மனுஷன் யாரு? ஆதாம். தேவன் ஆதாமை எப்படி உண்டு பண்ணாரு? வார்த்தையினாலே உண்டு பண்ணார் இல்லைங்களா? வேர்டு. ஆதாமே உண்டாகு. மண்ணை எடுத்தாரு, குலைச்சாரு. அது எப்படி பண்ணாரு நமக்கு தெரியாது. ஆனா மண்ணை எடுத்தார். மண்ணை எடுத்து ப்ராஃபிட் சொல்றாரு, செம்மண்ணை எடுத்து ஸ்பூன் ஊதி உண்டாகுன்னு சொன்னோன்னே ஆதாம் உண்டாகிடுச்சு. இது உரைக்கப்பட்ட வார்த்தையானது வாயின் வழியாக தேவனுடைய வார்த்தை ஸ்போக்கன் வேர்டு ஒரு மனிதனை உருவாக்கியது. ஆகவே தான் ஆதாமுக்கு தொப்புள் கிடையாது. ஏன்னா தொப்புள் வேண்டிய நெசசிட்டி கிடையாது இல்லைங்களா? அவ தொப்புள் எதுக்கு தேவை? தாயின்கிட்ட வந்து உணவு, சாப்பாடோ பிளட்டோ ஏதோ ஒன்று இல்லைங்களா? சாப்பாடு இருக்க மாட்டாரு, பிளட்டு. தாயிட்டு இருந்து உணவு குழந்தைக்கு போகணும். அப்போ அது தொப்புள் கொடி வழியாக தான் வரும். அப்படின்னாக்கு தாயின் வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு தான் தொப்புள் தேவையே தவிர, தொப்புள் இருக்குமே தவிர மற்றபடி தேவன் ஆதாம் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டார். அப்படின்னாக்க மனுஷனுக்கு ஆதாமுக்கு தொப்புள் இருக்குமா இருக்காதுங்களா? இருக்காது. அப்போ முந்தின ஆதாமுக்கு தொப்புள் இல்லைன்னா பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துக்கு தொப்புள் இருக்குமா? தொப்புள் இருக்காது. ஏன்? அவரும் வந்து ஆண் பெண்ல அந்த வரல அவர் இல்லைங்களா? அவர் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஸ்போக்கன் வேர்ட்ல வந்து உருவாக்கினார். மணவாட்டி, கடைசி கால செய்தி மணவாட்டி நம்மளாம் பறந்துட்டோம். ஆனா ஆயிரம் சாட்சியிலே நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு தொப்புள் இருக்காது. ஏன்? புதிய சிருஷ்டியா மாறி, அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் ஏன் இன்னும் ஆயிரம் சாட்சியில இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு தான். அநேகர் சொல்றாங்க, நாம் செய்தி கவனிக்க போறது. ப்ராஃபட் சொல்றாரு, we are in the millennium. நீங்கள் இப்பொழுது ஆயிரம் சாட்சியில் இருக்கிற ப்ராஃபட் சொல்றாரு. பரலோக மணவாளன் பூமிக்குரிய மணவாட்டின் நீர்ப்படும் செய்தியில காப்பி சொல்றாங்க. ஆனா அவர் ஏன் சொல்றாரு? நம்ம இப்ப ஆயிரம் சாட்சியிலையா இருக்கிறோம். நம் ஆயிரம் சாட்சியில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சரீரம் இந்த மாதிரி இருக்காது. முதலாவது தொப்புள் மறைஞ்சிரும். நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடும். அது சாபத்தின் மூலமாய் வந்தது. சர்ப்பம் ஏவாளை இறந்தபடினாலே அவள் சாபத்துக்குள்ளானாள். இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஆயிரம் சாட்சியில் அது ஸ்டாப் ஆயிரும். அப்போ அது என்னைக்கு எல்லா பெண்களுக்கும் மனவாட்டிகளுக்கு அது ஸ்டாப் ஆகுதோ நம்ம மில்லியனத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதான் மறுபடுத்தப்பட்ட சரீரம். அப்போ உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் ஆதாம் எப்படி உருவாக்கினாரோ அதை யோபுட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி உருவாக்கினோ அதே மாதிரி பிகமத்தை நான் அப்படிதான் உருவாக்கினேன். எல்லாவற்றுக்கும் முந்தின பேருமானவர். முதலாக இன்னும் சொல்ல போனா ஆதாம் முதலாவது உருவாக்கப்பட்டாரா, இயேசு முதலாவது உருவாக்கப்பட்டாரா? சொல்லுங்க. இயேசு வசனம் இருக்குதா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே
அவர் உருவாக்குறார். நீதிமொழிகளை வாசிக்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் என்னை தனது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் போதும். ஆண்டவர் வந்து எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி முதல் ஃபர்ஸ்ட் கிரியேஷனே அதுதான், பிரதான கிரியேஷன். ஆண்டவர் படைச்சதுலேயே ஒரு மிக பிரமாதமான ஒரு சிருஷ்டிப்பு இருக்குமானா, ஆஹா என்ன வானம் எவ்வளோ அழகாக இருக்குது, கடல் என்ன அழகாக இருக்குது, மரங்கள் என்ன அழகாக இருக்குது, பூக்கள் என்ன அழகாக இருக்குது, அதுவெல்லாம் இல்லை. கண்ணால் காண முடியாத இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அல்லேலூயா. மனவாட்டிக்கு எங்கே பார்த்தாலும் கிறிஸ்து தான் தெரிவார். ஏன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட மிக பிரமாதமான கேரக்டர், அது பிரதானமான கேரக்டர். அடுத்தது வாசிங்க. மாட்டை போல புல்லதுன்னுமா. இந்த பெகமத் வந்து மாட்டை போல புல்ல தின்னும். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது புல்ல தின்றுருக்கிறாரா? மாடு மாதிரி புல்ல தின்றுருக்கிறாரா? எங்கள் பைபிளில் ஏதாவது வசனம் இருக்குங்களா? தின்றுருக்காருங்களா? இல்லை. நீங்கள் நானே புல்லு திங்கிறோமா? திங்கிறது இல்லைங்களா? யோசனை பண்ணி நம்ம புல்லு திங்கிறது இல்லைங்களா? திங்கிறமா இல்லைங்களா? இல்லை, கன்ஃபார்மாக தெரியும். சரி, வாசிங்க. சங்கீதம் 23:1 வாசிங்க. சங்கீதம் 23:1. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். நீங்க என்ன சாப்பிட்றீங்க? புல்லு சாப்பிட்றது இல்லையா? அப்போ புல்லு சாப்பிட்றீங்களா இல்லையா? ஆண்டவர் புல்லு சாப்பிட வைக்கிறார் இல்லையா? ஏன்னா கர்த்தர் யாருடைய மேய்ப்ப? நம்ம மேய்ப்ப. அப்போ சங்கீதக்காரன் புல்லு தின்றுருக்கான் இல்லையா? கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களிலே போய் என்ன செய்கிறாரு? மேய்க்கிறார். அப்போ புல்லுட்ட அவர் கழுத்தில் ஒரு கைத்தை மாட்டி தாவீது போய் புல்லை சாப்பிட்டானா? இல்லை. அவள் புல்லுங்கிறது என்னங்க? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வசனமே புல் இல்லைங்களா? அந்த வார்த்தை. அப்போ அந்த பெகமத்து சாப்பிட்ற உணவு தெரியுங்களா? புல்லு தான் சாப்பிடும். அது ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடாது, அது சாணியை சாப்பிடாது, அது பொரோட்டா சாப்பிடாது, அது பிரியாணி சாப்பிடாது. அது என்ன சாப்பிடுதான்? புல்லை சாப்பிடுதான். புல்லுங்கிறது என்னங்க? காட்ஸ் வேர்ட். எந்த பிதாவின் சித்தமே என் போஜனமும் அதுவே. இல்லைங்களா? பாட்டு பாரு. எந்த பிதா சித்தமே என் போஜனமும் அதுவே பாடுறோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை சாப்பிட்றாருன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சாப்பிட்டு பாருன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்குது, நான் அது புசித்தேன் அப்படின்றார். பிதாவின் சித்தப்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் என்ன? வார்த்தையின்படி ஜீவிப்பது தான். அப்போ வேர்டு, அவர் எதை செஞ்சாலும் பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர அவர் வேற எதையும் செய்ய மாட்டார். ரைதுலான். அப்போ அந்த வார்த்தையானது தான் ஆண்டவர் புசித்தார். அப்போ ஆண்டவர் வார்த்தையை புசிச்சா, மணவாளன் வார்த்தையை புசிச்சா, மணவாட்டியும் அதைத்தான் புசிப்பார். அல்லேலூயா. ஒரு ஸ்தாபன குப்பைகளை நாம் புசிக்க முடியாது. கத்தோலிக்க சபையுடைய உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகளாம் காகித குப்பைகள் இல்லைங்களா? இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கொண்டாடிட்டு கொண்டு இருக்கிறான். அரசியல்வாதிகள் கொண்டாடுறானுங்க, நடிகர்கள் கொண்டாடுறாங்க. ஜானி வாக்கர், நெப்போலியன், மெக்டால் இதெல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாச்சு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் எத்தனை கோழிகள் அடிக்கப்பட்டிருக்குது, எத்தனை வான்கோழிகள் அடிக்கப்பட்டுச்சு, எத்தனை கண்டுக்குட்டிகள் அடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்புடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு வியாபாரம் ஆகிறத காட்டிலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கோடிக்கணக்கான வியாபாரங்கள் ஆகும். கிறிஸ்தவன் குடிகாரனாக மாறிட்டான். எப்படி அவன் கிறிஸ்மஸ் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? நேற்று வரைக்கும் ஒரு சினிமா நடிகை கட்டுப்பிடிச்சிட்டு ஆண்டவன் இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸுக்கு வந்து கேட்க வெட்டினானாக்கா தேவன் அதில் பிரியப்படுவாரா? மனம் திரும்பாத ஒரு விபச்சாரக்காரன், மனம் திரும்பாத ஒரு அரசியல்வாதி, மனம் திரும்பாத ஒரு கேடு கட்டவன் நிச்சயமாகவே கிறிஸ்துவின் பிறவை கொண்டாட முடியாது. அப்படி என்றால் கிறிஸ்மஸ் என்பது ப்ராப்பர்ட் இஸ் பேக் அண்ட் வர்ஷிப். அது பிசாசின் ஆராதனையாக இருக்கிறது.
கிறிஸ்மஸ் யாருடைய ஆராதனை? பிசாசை ஆராதிப்பது. நிறையா கிறிஸ்தவர்களுக்கு கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்களுக்கே வந்து அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடின ஒரு ஃபீல் வந்துடுது. ஏதாவது ஒரு ஸ்டாரை கட்டி விட்டுறது முன்னாடி. ஏன் அவங்க அந்த ஜெனட்டிக்காகவே அந்த பாரம்பரியம் என்ன ஊறிட்டு இருக்குது. ஏதாவது ஸ்டாராவது கட்டுவோம்யா எல்லாரும் கேட்குறாங்க. சரி மாமா எங்கள் அப்பா கூப்பிட்டுருக்காரு கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வந்துடுவோமா, எங்கள் மாமியார் கூப்பிட்டுருக்காரு போயிட்டு வந்துடுவோமா, எங்கள் மாமா கூப்பிட்டுருக்காரு போயிட்டு வந்துருக்குறோமா அப்படின்ட்டு நம்ம கடைசி கால செய்தி சபையில் கூட்டங்கள் எல்லா இடங்களும் நடக்குது. அந்த சபை கூட்டங்களுக்கு கூட போகாமல், கிறிஸ்மஸ் ஆராதனை கூட போகாமல், மாமனார் வீட்டுக்கும் மாமியார் வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கும் சித்தப்பா வீட்டுக்கும் மச்சா வீட்டுக்கும் போன கிறிஸ்து என்டைம்காரனுக்கு இருக்கிறானே. புரியுதா உங்களுக்கு? ஏன்? வார்த்தையின்படி நீங்கள் ஜீவிக்கல. நீ கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்தால் உங்களுடைய ஆகாரமும் அதுவாக தான் இருக்கும். அது மாட்டை போல புள்ளதுங்கும். மாடு எப்படி புள்ளதுங்கும்? ஆடு மாதிரி அது திங்கல. ஆடு புள்ளதுங்கிறது வித்தியாசம். ஆடு புள்ள தான் திங்குது. ஆனால் இந்த பிகமத்து மாட்டை போல புள்ளதுங்கம்மா. மாடு எப்படி சார் பிள்ளதுங்கும்? என்னங்க? நீங்கள் இப்போ எங்கூட உட்காந்து சாப்பிட்டீங்க வைங்களேன், ஒரு டேபிளில் 5 பேர் உட்காந்துருக்கீங்க. முதல்ல எனக்கு இட்லி வச்சுட்டீங்க, ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ள இட்லி காணாமல் போயிடும். நான் தீக்கோழி மாதிரி கொட்டிக்குவேன். நான் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணி மாட்டேன். அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையானா யோசிக்க மாட்டேன். வந்துச்சுன்னா ஜோம் பண்ண டக்குன்னு ஒரு ரவுண்டு வர்றதுக்குள்ள முடிஞ்சிடும். மாடு அப்படி சாப்பிடாது. மாடு எப்படி சாப்பிடுனா, சாப்பிட்டு அது என்ன செய்யுது? அசை போடுது. ஒரு மணவாட்டி பிரைட் ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு காலத்தில் நான் பைபிள் படிக்கும்போது 20 அதிகாரம் ஒரே நாளைக்கு படித்தேன். ஆனால் இன்றைக்கி என்னால் ஒரு அதிகாரம் படிக்க முடியல. ஒரு காலத்தில் செய்திக்கு வந்த புதுசில் ஒரு நாளைக்கு 3 செய்திகள் படிப்பேன். திருக்கதரிசி செய்தி 3 செய்திகள் படிப்பேன். இன்றைக்கி என்னால் ஒரு செய்தி படிக்க முடியல. ஏன் தெரியுமா? அதுலேயே ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை அசைப்போட ஆரம்பிச்சிடுறேன், அது விட்டுறேன். அல்லேலூயா. உங்களை அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லைங்களா? அதுலேயே நம்ம போயிடும். என்னாச்சு? அதை நிறுத்திடுது நம்மளை. ஒரு நாளைக்கு 3 செய்தி படிச்சுவேன், இன்னைக்கு 3 நாளைக்கு ஒரு செய்தி படிக்கணும். ஏன் தெரியுமா? அது அசை போடுது இல்லைங்களா? அப்போ வார்த்தையானது ஏதோ இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன், கடமை முடிஞ்சிருச்சு. ஸ்தாபனங்கள் அப்படி தானே, ஒரு வருஷத்தில் பைபிள் படித்து முடிப்பது எப்படி? அப்படி இத்தனை அதிகாரம் படிங்க அப்படிம்பாங்க. ஒரு அதிகாரத்தை டெய்லி படித்தாச்சுன்னா உங்களுக்கு பரம திருப்தி, இன்னைக்கு நான் பைபிள் வாசிச்சிட்டேன். பட் மனவாட்டிக்கு அப்படி இல்லை. அவள் ஒரு அதிகாரத்தை முடிக்க முடியாது. அவள் படிக்கும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி கமாவுக்கும் தேவன் வெளிப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மளால் முடிக்கவே முடியறதில்லை. இது எனக்கு பெரிய போராட்டம். நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு செய்தி ஒன்று எடுப்பேன், சனிக்கிழமை எடுத்து பைபிள் எடுத்து உட்கார வச்சு ஏதாவது நோட்ஸ் எடுத்தேன்னா உடனே அதை இந்த தலைப்பில் எடுக்கலான்னு நினைக்கும் போது வேறு தலைப்பு எனக்கு உருவாகிருக்கு. இந்த தலைப்புக்காக சில நேரங்களில் கமலேஷ் பிரதர் இந்த கோட்ஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க, மெனக்கெட்டு ஒரு 20 கோட்ஸ் அனுப்புவார். அந்த கோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அவர் நினைப்பார் இதுதான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுற போல இருக்குதுங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு வேறு செய்தி வந்துடும். 20 எடுத்து தண்டமாயிடுச்சுங்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணலாம். ஆனால் எனக்கு வேறு, ஏன்னா படிச்சுட்டே வரும்போதே வேறு டாபிக் வந்து. அப்போது நம்மளே அப்படின்னா தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவுடைய வார்த்தைக்கு ஒரு செவி கொடுத்தார். பிதா என்ன சொல்கிறாரோ, தம்பி ஏசப்பா உட்காருனா உட்கார்ந்த, நில்லுனா நின்னார். நம்ம பசங்க அப்படி கேட்பானுங்களா? கேட்கவே மாட்டாங்க. ஏசப்பா தன்னுடைய பிதாவுக்கு எப்படி கீழ்ப்பட்டு இருந்தார். அவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவார், என்ன பேசுகிறாரோ அங்கே பேசுவார். என்னாச்சு குரல் எக்கோ ஆகுதா? சூப்பர், கொஞ்சம் கம்மி வந்தது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அவர் என்ன செய்ய முழுவதுமாக கீழ்ப்பட்டு இருந்தார். சிலுவையில் அடிக்க போகும்போது கூட இதாவே இதை நீங்கள் கொடுமானால் ஆயிரம் சித்தம் நினச்சி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் அடித்து கிழிக்க போகிறாரு. இந்த சரீரம் தாங்க, இந்த சரீரம் 1:49 அடிகள். அவருக்கு தெரியும் ரோமன் கவர்மெண்ட் என்ன செய்வான். அந்த மிலாறு, அந்த சாட்டையில், அந்த கயிற்றுல எலும்பு துண்டுகள், குட்டி குட்டி எலும்பு துண்டுகளை ஆட்டுடைய எலும்பு மாட்டுடைய எலும்பை கட்டியிருப்பாங்க. அலுமினியத்தை அப்படியே உருக்கி முள்ளாக இருக்கும். அதையெல்லாம் அந்த மினாரில் வச்சுருப்பாங்க. அப்படியே கத்தையாக இருக்கும். கைப்பிடி ஒரு அடி இருக்கும் குச்சி. அந்த முதுகில் ஒரு அடி அடித்து அப்படி இழுத்தா தோல் அப்படியே பிச்சுட்டு வரும். அப்படி 39 அடி. 40 அடி அடித்தாக்கா ஒருவேளை எண்ணிக்கை கம்மியாக ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த 40 அடி யார் அடிக்கிறானோ அவன் அடி வாங்கணும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1:39 அடிகள் என்ன செஞ்சார்? வாங்கினார். அது அடி வாங்கும்போது பக்கத்தில் அது குதிரை லாயத்தில், குதிரைகள் எங்கே கட்டப்படுமோ அந்த லாயத்தில் இயேசு கிறிஸ்துவே ஒரு 2 அடி கல், அந்த கல்லில் வந்து அவர் வயிற்றை படுக்க வச்சு அவரை தலைகள் தான் 2 கையும் கட்டி ஒரு அடிமை போல
பழைய ஏற்பாட்டு ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி கையை காலை கட்டி பலியிடுவாங்களோ அதை மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே 2 கையை 2 காலையை கட்டி அப்படியே பெண்ட் பண்ணி அந்த வயிற்றில் அந்த கல் இருக்குது அந்த இடத்துல தான் அவர் அடிக்கிறாங்க. அடிக்கும் போது ஒவ்வொரு சாட்டை அடிச்சுது தோல் அப்படி பிச்சுட்டு வரும்போது அவர் கதறு குதிரையெல்லாம் கத்தி அந்த எருசலேம் தேசம் முழுவதுமாகவே யாரோ ஒரு கைதி இப்படி அடிக்கிறாங்க. யாரோ இல்லை, அது இயேசுவை தான் அடிக்கிறாங்க. என்ன செஞ்சாயா அந்த ஆடு? அவன் வந்து தேச துரோகி. ஒரு சொல்ற இல்லை நல்லவன் அடிக்கிறாங்க. இல்லை அவன் பிறப்பே தப்பு, அவங்க அம்மா தப்பானவோ, அவங்க அப்பன் தப்பானவ, இப்படி ஆகி அடி ஒவ்வொரு அடியும் 39 அடி வாங்குறார். அப்போ கூட அவர் ஆண்டவரே இதை நிறுத்திடுங்க, நான் போதும், நான் நிறுத்திக்கிறேன், என் ஊழியம் வேண்டாம், வேற ஆளை பார்த்துக்குங்க, வேற யாவது நீங்கள் உற்பத்தி பண்ணுங்க. அவர் சொல்லலை. மரண பரியந்தமும் பிதாவுக்கு எப்படி இருந்தார்? கீழ்பட்டு இருந்தார். பசங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிதல் மரண பரியந்தம். கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி ஆகாதவங்களுக்கும் சரி, ஏதோ வயசு பையனா வயசு பிள்ளையா இருக்கும்போது மட்டும்தான் பெற்றோர் கீழ்ப்படுதல் அல்ல. உன் தாயும் தகப்பனும் மரிக்கிற வரைக்கும் நீ அவங்களுக்கு கீழ்பட்டு இருக்கும். இதுதான் கிறிஸ்துவனுடைய பிள்ளை. உன் தகப்பனி தாய் நீ அசட்டை பண்ணினால் தேவனுடைய கோபாக்கு நீ மேலே இருக்கும். உங்கள் அம்மா நல்லவங்களாக இருக்கலாம், உங்கள் அப்பா நல்லவங்களாக இருக்கலாம், நீ சபைக்கு ஒழுங்காக போகலாம், நீ சபை என்ன வேணால் காணிக்க கொடுக்கலாம். ஆனால் தாயின் தகப்பனையும் அவமதிக்கிறவன் பைபிள் சொல்ல அவன் நாசம் அடைவான், இல்லைங்களா? அப்போ அந்த பிகமத்துங்கிற அந்த ஜீசஸ் என்ன செய்ய வார்த்தை தான் அவருக்கு உணவு, புல்லு, இல்லைங்களா? அடுத்த வருஷத்தை வாசிங்க. அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருந்தது. இப்போ என்னாச்சாமா? அது அடுத்த ஸ்டெப்புக்கு என்னாச்சு? புல்லு சாப்பிடுச்சு. இப்போ என்ன அடுத்த பாயிண்ட்டு? அதன் இடுப்பில் தான் பலன். எல்லாத்துக்கும் இடுப்பில் தானே பலம். இடுப்பு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நினைச்சிருவான், நம்மளால் நடக்க முடியாது. ஒருத்தருக்கு பலம் எங்கே இருக்குது? இடுப்பில் தான் இருக்குது. ஸ்பைனல் கார்ட், இந்த முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பு நேராக நின்று அதில் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் பலசாலிகள் அவங்க. அது வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போல்லாம் முதல்லலாம் பார்த்தோம்னா, நான் சிறு பையனாக இருக்கும்போது கூன் விழுந்த பாட்டி, கூன் விழுந்த தாத்தாவையெல்லாம் பார்ப்பேன். ரொம்ப கூன் விழுந்திருக்கும், இப்படி குச்சி வச்சுட்டு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தத்தக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடந்தா 2 காலு, உச்சி வெளுத்தா 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. ஊருக்கு போகும்போது 4 காலு போகிறீங்க, 10 காலு. இப்போ தத்தக்கா புத்தக்காங்கும் போது குழந்தையாக இருக்கும்போது தத்தக்கா புத்தக்கா நடக்கும்போது 4 காலில் தானே நடக்குது இது, இல்லைங்களா? தத்தக்கா புத்தக்கான்ட்டு தானே நடக்கும்போது எந்திரிச்சு நடக்கும்போது நம்மளால் 2 காலம் நடக்கிறோம். உச்சி வெளுக்கும் போது, உச்சி வெளுக்கிறது என்ன அர்த்தங்க? முடியெல்லாம் நிறச்சி சொட்டை விழுதும் போது உச்சி வெளுக்கும் போது வயசாயிருது. அப்போ 3 கால் என்ன பண்ணுறோம்? கைக்கு ஒரு தடி வச்சுக்கிறோம், குச்சி வச்சுக்கிறோம். 3 கால். ஊருக்கு போகிறோம், டாட்டா பாய் பாய் போயிட்டு வாயா அப்படின்னு அனுப்புகிறாங்க. 10 பேர் 10 கால், 4 பேர் பாடகை சுமக்கிறான், இல்லைங்களா? 4 2 8, நமக்கு 2, மொத்தம் 10 கால். இதைத்தான் அப்படி சொல்லுவாங்க. அப்போது இடுப்புங்கிறது வந்து பேலன்ஸ். இடுப்பு போயாச்சுனாக்க, இடுப்பு மேலே எட்டி உதச்சாக்கா அவ்வளோதான். இப்போ நீங்கள் இராணுவம், போலீஸ், இன்னும் இந்த மல்யுத்தம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரியை வீழ்த்தணுனாக்க இடுப்பில் தான் அடிப்பாங்க. இடுப்பில் அடித்தாச்சுன்னா விழுந்துட்டான், அவ்வளோதான். இடுப்பு இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லை. அப்போ இடுப்பில் தான் பலன். இங்கே பைபிள் சொல்லுது, அதை மறுபடியும் வாசிங்க. அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. என்ன சொல்லலாங்க இதுக்கு? என்னதான் சொல்லலாம் இது? வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:14. சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய் நீதி எனும் மார்க்கவசத்தை சத்தியம் எனும் சத்தியம் எனும் கச்சை. கச்சைன்னு எதுங்க? கச்சைன்னு என்னங்க? கச்சைன்னு என்னங்க? பெல்ட், இல்லைங்களா? பெல்ட் எங்கே கட்டுவாங்க? இடுப்பில். நான் இப்போ பெல்ட் கட்டியிருக்கிறேன், கழுத்துலேயே கட்டிட்டு வந்திருக்கிறேன், இடுப்பில். அப்போ இந்த பேண்ட் கீழே விழுவக்கூடாது, இல்லைங்களா? ஏன் பெல்ட் கட்டினாக்க இந்த இடுப்பில் வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், இல்லைங்களா? நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட் போகிறக்கு ஏன் விரும்புகிறாங்க? பெண்கள் நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட் போகிறக்க விரும்புகிறாங்க, இல்லைங்களா?
ஜீன்ஸ் பேண்ட் போட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நிறைய பேருக்கு இருக்காது. நிறையா இப்போ யூத்தெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு விரும்புகிறாங்க. ஏன்? அது அழுக்காக இருந்தாலும் சரி, ஒரு மாதம் அது துவைக்காமல் இருந்தாலும் சரி, பக்கத்தில் போட கப்படித்தாலும் சரி, ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுறாங்க. அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அந்த ஸ்டிச்சிங்கோடைய மெத்தடு ஹிப்பை வந்து அப்படி ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். நீங்கள் சாதாரண பேண்ட் போட்டாக்க கூநாடு உழுக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜீன்ஸ் போட்டாச்சுன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ஏதோ பறக்கிற மாதிரி, கொக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா? நம்ம தான் உலகத்திலேயே பெரிய ஆளுங்கிற ஒரு ஃபீல் வருது. அதனால தான் அவங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க. சைக்காலஜிக்கலாக அது. மற்ற நல்ல சுடிதார் இருக்கட்டும், சாரீ இருக்கட்டும், பாவாடை சட்டை இருக்குது, அதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏன்? அது வந்து அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அதனால தான் பெரிய பெரிய இந்த மிலிட்ரியில் அங்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த பேண்ட் டைட்டாக போடுறாங்க, ஹிப்பு. அப்போ அந்த பெலன் கிடைக்கும். ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது. நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். கடைசி கால செய்தியில் இருக்கிற ஒரு ஸ்திரீயானவள் அவள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ப்ராப்பர்ட் சொல்லிருக்காரு, அவர் வேசி. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆண் உடைகளை பெண் தரிக்கக்கூடாது, பெண் உடைகளை ஆண் தரிக்கக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளையாக இருக்கலாம், நீ கல்லூரியில் படிச்சிருக்கலாம், டிகிரி வாங்கியிருக்கலாம், நீ எப்படிப்பட்டவளாக கூட இருக்கலாம், கோடீஸ்வரம் பிள்ளையாக இருக்கலாம். நீ வந்து ஸ்தாபனத்தில் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறியா, பிரச்சனை இல்லை. நீ ஒரு இந்துவாக இருக்கிறியா, பிரச்சனை இல்லை. நீ ஒரு இஸ்லாமியா இருக்கிறியா, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ப்ராட்டஸ்டன்ட்டில் இருக்கியா, பிரச்சனை கிடையாது. ஆனால் கடைசி கால செய்தி சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நான் பிரணாமணி செய்தியில் இருக்கிறேன் நீ சொன்னால், நீ ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உன்னை நான் சொல்லுவேன் நீ வேஸ்ட். ஏன்? ப்ராப்பர்ட்டி அப்படி தான் சொல்கிறார். நீ வெளியில் போட்டான்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணால் போடு, ஆடு. ஆனால் இங்கே போட்டால் அது வந்து பைபிள் சொல்லுது, ஸ்திரீகள் ஆண் உடைகளை தரிக்கக்கூடாது, ஆணுடைகளை பெண்கள் தரிக்கக்கூடாது. நல்லா இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்குது, பைக்கில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ட்ரெயின் மேலே ஏறி உட்காரக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு மாத்திரமல்ல, லெக்கின் கூட போடக்கூடாது. லெக்கின் டைட்டாக போடுறாங்க இல்லையா, அது உள்ளே போட்டுக்கும். உள்ளே போட்டு அதுக்கு மேலே நீ என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நைட்டி கூட போட்டுக்கலாம். அது உள்ள அது லெக்கின் போட்டு அதுக்கு மேலே சுடிதார் கூட போட்டுக்கலாம். சுடிதார்னா மறைக்கிற மாதிரி. லெக்கின் மட்டும் போட்டுக்கிட்டு இடுப்பு தெரிகிற மாதிரி, தொடை தெரிகிற மாதிரி போட்டால் நீ ஒரு நடமாடும் வேஸ்ட், மொபைல் ப்ராஸ்டியூட். நீ புரியுதா உங்களுக்கு? அது மெசேஜ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். மெசேஜ் இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. தீர்க்கதரிசி செய்தியை நீ விசுவாசித்தாயானால் உனக்கு இங்கே மாப்பிள்ளை கிடையாது. யாராவது என்கிட்ட வந்து கேட்டால் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அந்த பொண்ணு எடுக்கலாம்னு கேட்டால் வேண்டாங்க, அந்த மோசமான பெண். கல்யாணம் பண்ணால் உங்களோட இருக்க மாட்டா, ஓடி போயிடுவான். அவள் லெகின் போடுறாளா, உங்களோட வாழ மாட்டான். ஜீன்ஸ் பேண்ட் போடுறாளா, உங்களோட இருக்க மாட்டான். டாமினேட்டிங் ஸ்பிரிட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு பெண் ஆனவள் ஆணுடைய உடம்பை போட்டால் சைக்காலஜிக்கலாக ஒரு ஆணாக மாறிடுவான். மன ரீதியாக வந்து ஒரு ஆம்பளைக்கு அடங்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் தமிழர்கள் வந்து பவ்யமாக புடவைகளை கட்ட வச்சிருக்கிறாங்க. பெண் அப்போ தான் சாந்தம் உள்ளவளாக, அமைதி உள்ளவளாக இருப்பாள். பெண்ணுக்கு என்னைக்கு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்களோ, என்னைக்கு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தாங்களோ, அன்றைக்கி அவன் என்ன செஞ்சான், புருஷனை மீறிட்டான். ஆண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்க, அடிமைத்தனம், ஆணும் பெண்ணும் சமம். அது சொல்கிறது யார்? பிசாஸ். ஆண் ஆணாக இருக்க வேண்டும், பெண் பெண்ணாக இருக்கணும். ஆணின் புருஷனுடைய ஆவியை பெற்றிருக்கணும், பெண்ணானவள் ஸ்திரீயின் ஆவியை பெற்றிருக்கணும். இந்த ரெண்டு பேர்த்தையும் பரிசுத்த ஆவி ஆளுகை செய்யும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். மெசேஜில் பாஸ்டருக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளே அப்படி தான் இருக்கிறாங்க. நிறையா கடைசி கால செய்தி பாஸ்டருடைய வீடுகளில் போய் பார்க்குறேன். பாஸ்டருடைய பிள்ளைகளே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு லெக்கின் போட்டு கழுதிக்கு மாதிரி சுற்றுதுங்க என் டைமில். இதை நம்ம சொல்லும்போது அவன் ராஜா மோசம் அவன் மீட்டிங் போகாதீங்க, அவன் கேட்காதீங்க. ஏன்? அவனுக்கு குத்துது. புரிஞ்சுங்களா? ஆனால் அப்படி கிடையாது. என் பிள்ளை அப்படி இருந்தானா காலை வெட்டிடுவேன். இல்லை வெளியே போயிடு அப்படி. இன்னைக்கு வரைக்கும் அவர் பிறந்தது வரைக்கும் என் பிள்ளைக்கு வந்து காது குத்தில் கம்மல் போடலை. இன்றைக்கி வரைக்கும் வந்து சினிமா தேட்டருக்குன்னு போனது கிடையாது. சினிமா தேட்டருக்கு நான் மட்டும் தான் 10 கட்டளைகளை ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். மற்றபடி சினிமா தேட்டர் எப்படி இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்குப்பாங்க தவிர அவங்க போனது கிடையாது. அதனால தான் நான் தைரியமாக பேச முடியுது. ஆனால் என் டைமில் இருக்கிற நிறையா பாஸ்டர்ஸுடைய வாழ்க்கையில் அது கிடையாது. வார்த்தைன்னு பேசுகிறாங்க, செய்தின்னு பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை கல்யாணமான ஒரு ஸ்தாபன திருத்தவக்காரனை தான் பிடிக்கிறாங்க. என் பிள்ளை MPPS படிச்சிருக்கிறான், என் பிள்ளை BL படிச்சிருக்கிறான். அப்போ என் படிப்புக்கு ஏற்றபடி கடைசி கால செய்தியில் மாப்பிள்ளை கிடையாது, என் படிப்புக்கு ஏற்றபடி இங்கே பொண்ணு கிடையாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன், ஸ்தாபனத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவரை நான் மாற்றிக்கிறேங்கிறான். எப்படி மாற்ற முடியும்? எலுமிச்சம்பழத்தை ஆப்பிளாக மாற்ற முடியாது, ஆப்பிளை எலுமிச்சம்பழமாக மாற்ற முடியாது.
அதன் ஜாதியின்படி அது பிறப்பிக்கும். பன்றியை ஒருபோதும் நீ கன்றுக்குட்டியாக மாற்ற முடியாது. கன்றுக்குட்டியை நீ பன்றியாக மாற்ற முடியாது. பன்றி தான், கன்று தான், இல்லைங்களா? ஸ்தாபனத்தில் இருக்கிற வரைக்கும் அவள் பன்றினா அதை ஒருபோதும் நீ கன்றுக்குட்டியாக மாற்றவே முடியாது. நிறையா ஊழியக்காரருடைய வீழ்ச்சி அதுதான். தன்னுடைய பிள்ளைகளை ஸ்தாபனங்களுக்கு கொடுத்து தன்னுடைய தாங்களே ஸ்தாபனத்தை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும் மெசேஜ் பேசிட்டு தான் இருக்கிறான். அவன் பொண்டாட்டி வந்து ஸ்தாபனம், ஆனால் இந்த ஆள் வந்து என்டைம். அது ஞாயிற்றுக்கிழமை ஸ்தாபன சபைக்கு போகுது. இவர் என்டைம் சர்ச்சு நடத்துறாரு. இது ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, இது ஆவிக்குரிய விபச்சாரம். இப்போ வார்த்தையானது அது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ராஜா எதை பேசுகிறேனோ அதே பட்டயம் எனக்கும் தான். அல்லேலூயா. அது எனக்கும் தான் இருக்கு. நான் மாறினாலும் அதே பட்டயம் உனக்கு தாண்டா முதல்ல. அது நீ அதிக ஆக்கணி அடையாளப்படிக்கு நீங்கள் போதகராகாது இருங்க. போதகர் ஆணினா இதெல்லாம் சொல்ல வேண்டியது வரும். இதை சொல்லி நீ நடக்கலைன்னா உனக்கு அந்த பட்டயம் உன்னை திரும்பிடும். நீ மக்களுக்கு ஏற்றலாம் சொன்னையோ அது உனக்கு வரும். அல்லேலூயா. சரி, இப்போ அது என்ன செய்யுது? வயிற்றுல அது வாசிங்க மறுபடியும். அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும், அதனுடைய பலன் இடுப்பிலும், அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது வயிற்றுல என்ன இருக்குதா? பலன் இருக்குதா, இல்லைங்களா? சரி, இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 வாசிச்சிங்க இல்லையா? அந்த சத்தியம் எனும் கச்சை. அப்போ என்னக்கு சத்தியங்கிறதுங்க வார்த்தை. ஒரு மனுஷனுடைய ஜீவியம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாக்க அவன் என்ன செய்யணும்? சத்தியத்தை கட்சியை அடைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. சத்தியம் இல்லைனாக்கா உன் இடுப்பு போயிடும். ஆவிக்குரிய சரீரத்தில் உன் இடுப்பு டவுன் ஆகிடும். கர்த்தர் அங்கிருந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நீ பேரலைஸ் பேஷண்டாக படுத்து கிடக்கிற. ஏன்? இடுப்பு இல்லை. நீ பாத்ரூம் போகிற கூட தவழ்ந்து போகணும். இடுப்பு இல்லைன்னா என்ன ஆகிடும்? இடுப்பில் பலன் போயாச்சுன்னா தவழ்ந்து தான் போகணும், வலிக்கும். அப்போது நமக்கு பலனாக இருக்கிறது எதுங்க? உலக மனுஷனுக்கு இடுப்பில் வந்து ஸ்ட்ராங் கிடைக்கணும்னா கால்சியம் சாப்பிடணும். கால்சியம் அயனிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. டாக்டர்கிட்ட போனால் அதுக்கு டானிக்கு எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அப்போ இடுப்பு பலன் கிடைக்கும். மாதுளை பழம் நிறையா சாப்பிடுமா, முந்திரி நிறையா சாப்பிடுமா, இப்படியே. ஆனால் நமக்கு எல்லாமே ஆவிக்குரிய சரீரத்துக்கு வார்த்தை, சத்தியம் என்கிறதானே அந்த கச்சை, அந்த பெல்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்னஸ் கிடைக்கும். ஆர்மிக்கு போகிறான், துப்பாக்கி தூக்கிட்டு போகிறான், பெல்ட் இல்லாமல் அவனை போச்சுருந்து பார்க்கலாம், அவனுக்கு ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆர்மி அப்படின்னாக்கு அவனுக்கு சோல்ஜர் எல்லாம் பாடி எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட அந்த ஜீன்ஸ், அந்த டைட்டாக பேண்ட்டு போட்டு பெல்ட் டைட்டாக கட்டி இங்கெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாட்டா அது கம்பீரம் கிடைக்கும். லெஃப்ட் ரைட்னாக்க கன் எடுத்து ஷூட் பண்ணுவான். ஏன்? அது ஹிப்பு வந்து ஸ்கிப்பாக நிற்கும். இல்லைன்னாக்கா அவன் சாதாரணமான சிவிலியன் ஆயிடுவான். சாதாரணமாக போகிறவங்க பேண்ட் ஷர்ட் டைன் பண்ணிவிட்டு ரோட்டில் அப்படி சைக்கிளில் போகலாம், ஸ்கூட்டரில் போகலாம். ஆனால் ஒரு ஆர்மி அப்படி போக மாட்டான். டக்குன்னு போகிறான்னு என்ன அர்த்தம்? அங்கே பெல்ட் இருக்குது, அது ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம யார்? கிறிஸ்துவின் போர் சேவகர்கள். நம்ம ப்ராபர்ட் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பூமிக்கு டூருக்கு வரல, நீங்கள் ஜாலி அடிக்கிறீங்க வரல, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? யூ ஆர் இந்த வார். நீங்கள் யுத்தத்தில் இருக்கிறீங்க. வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம யுத்தம் பண்ணுகிறோம், இல்லைங்களா? அவன் யுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தியம் என்கிறதானே அந்த கச்சை தேவைப்படுகிறது. அடுத்ததுங்க, இல்ல இதுல 40 வாங்க. அது தன் வாளை அதுக்கு முன்னாடி இன்னொரு இல்ல, அதுக்கு முன்னாடி சரி, அதன் பலன் வயிற்றுல இடுப்பிலும். சரி, அதுக்கு பலன் வந்து வயிற்றுல இருக்குதான்? இல்ல, அதுக்கு முன்னாடி பலன் இடுப்பிலும். அடுத்தது வீரியம் வயிற்றில் இருக்கு, இல்லைங்களா? வீரியம் வந்து வயிற்றுல எப்படி வருங்க? மிகமத்து, அதுக்கு வீரியம் வயிற்றுல இருக்குது. இப்போ ஒரு குழந்தை விளையாண்டே வருது, அந்த இடத்துல டர்பண்டைன் வச்சுருக்கீங்க, பெயிண்ட் கிடக்கிற டர்பண்டைன் இருக்குது, அது எடுத்து குடிச்சிச்சின்னு வச்சுக்கங்களேன், வயிறு என்ன ஆகுங்க? வாயில் தானே குடிக்குது, வயிறு என்ன ஆகும்? எரிச்சல் ஆகும். அப்போ அந்த டர்பண்டைனுடைய வீரியம் வயிற்றில் காமிக்குதா இல்லையா? உடனே டாக்டர்கிட்ட போனால் வயிற்றை கழுவுறார். கையை கழுவலாம்ல, காலை கழுவலாம்ல, வாயை கழுவலாம்ல, அதெல்லாமே வயிற்றை கழுவுறாங்க. ஒரு பாய்சன் குடிச்சாச்சுன்னா, மருந்து குடிச்சாச்சுன்னா உடனே வயிற்றை கழுவுவாங்க. சிறு பிராயத்தில் நான் ஏமாற்றங்கள் நடந்தபோது நான் வந்து மூட்டுப்பூச்சி மருந்தை பாய்சனாக குடிச்சிட்டேன். நான் ஒரு 10-18 வயசு, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல, பாய்சனை குடிச்சிட்டேன்.
என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. வாயில் ஒரு டியூப்பு, பின்னாடி ஒரு டியூப் எல்லாம் போட்டு எல்லா தண்ணியெல்லாம் அடித்து வயிற்றெல்லாம் கழுவிட்டானுங்க, சித்திரவதை பண்ணிட்டானுங்க. இனிமேல் நான் வாழ்க்கையில் மருந்தே குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அடப்பாவிங்களா, இப்படியா அநியாயத்துக்கு பண்ணுவாங்க. என் தங்கச்சி என்ன பண்ணுது தெரியுமா, நாய் பீ எடுத்துட்டு பக்கெட்டில் கலந்து குடிக்க வைக்கணும், வாதி எடுக்கட்டு. அது கிடைக்கல, கோழி பீ எடுத்துகிட்டு வந்து கலந்து துவைக்கிற சோப்பை கலந்து வாயில் ஊற்றுறாங்க, வாதி எடுக்கட்டு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இனிமேல் பாயசமே குடிக்க மாட்டேன், அவ்வளோதான். அப்போது அதோட வீரியம், பாயசோட வீரியம் எங்கே இருக்குதுங்க, வயிற்றுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த பெகமத்துக்கு வயிற்றில் வீரியம் இருக்குதுனாக்க அது ஏதோ ஒன்று சாப்பிட்டுருக்கணும். இல்லை, அது என்ன சாப்பிடுது, வார்த்தை சாப்பிடுது. அல்லேலூயா. உமது வசனம் என் கால்களுக்கு தீவு, என் பாதிக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அநேகமாயிரம் பொன் விலையை காட்டிலும் நீர் விளைமின வேதமே எனக்கு நலம். இந்த ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒருபோதும் மறிக்க மாட்டான். நோ சைட் எஃபெக்ட், இன்ஃபெக்ஷனே ஆகாது. இந்த வேர்டு தேவனுடைய வார்த்தையில் இன்ஃபெக்ஷன் கிடையாது. சினிமா பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது, மொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்குது, உலக மனுஷனோட கதையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உலகத்தினுடைய அறிவில் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலும் செய்தியிலும் நோ இன்ஃபெக்ஷன். உங்கள் வயிற்றில் இருக்குமா, வீரியம் இருக்கும். அது அந்த வயிற்றில் வயிறு நல்லா இருந்துச்சுனாலே ஒரு மனிதன் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கான், பிளட்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, அது அடுத்த வசனம் வாசிங்க. அது தன் வாளை, அது இல்ல, அது அதையே கம்ப்ளீட் பண்ணுங்க. அதன் வீரியம், அதன் வயிற்றின் நரம்புகளிலும், அது வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. வாசிங்க இப்போ. அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது. அதன் இடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ என்னமா, அந்த வயிறு வந்து நல்லா இருக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற நரம்புகள், எலும்புகள் இல்லை, நரம்புகள் எப்படி இருக்குதா, வீரியம் உள்ளதாக இருக்குது. நல்லா சாப்பிட்றோம், கறி மீன் எல்லாம் சாப்பிட்றோம், எது கிடைக்குதோ மாம்ச பச்சடி மாதிரி சாப்பிட்றோம். அல்லது வந்து நான்வெஜ்ஜில் இருக்க வெஜிடேரியன் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இது கறி மீன் சாப்பிட்டா தான் ஃபேட்டர் இல்லை, பாதாம் அதில் கொழுப்பு சத்து உள்ளது நிறையா சாப்பிட்டாலும் கூட வெஜ்ஜில் கூட இருக்குது. சாப்பிட்டாக்கா தொந்தி வந்துடுது இல்லைங்களா, இல்லை உடம்புல ஊழச்சதைகள் வந்துடுது, அதெல்லாம் கொழுப்புகள். அப்போ இந்த இடத்துல அவனுக்கு ஃபேட்டு வந்தாச்சுன்னா என்ன ஆயிடும், கொழுப்பு வந்தாச்சுன்னா ரத்த ஓட்டங்கள் குறைஞ்சிரும். ரத்த ஓட்டங்கள் ஃபேட் வந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சாச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற ரத்த ஓட்டம் வச்சுன்னா இருதயம் டப் டப் டப்னு அடிச்சு டப் டப் அப்படியே அடிக்கும். ஏன்னா ரத்தம் உள்ளே போகாது, அதனால் ஃபேட் இருக்குது, அது உள்ள அந்த ரத்த குழாய்களில் ஃபேட் சுத்திக்குது. இடுப்புக்கு இங்கே வந்தாச்சுனாக்கு கீழே இருக்கிற எந்த பாகமும் என்ன செய்யாது, சரியாக ஒர்க் ஆகாது. ஏன், கொழுப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வாயை கட்டணும். நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லா உடல் அசைவுகளும் நல்லா இருக்கணும்னாக்க கொழுப்பு சேரக்கூடாது. கொழுப்பு சேராமல் இருக்கணும்னாக்கா வாயை கட்டணும். வாயை கட்டலினாக்க என்ன ஆயிரும், ஃபேட் அதிகமாகி எதுக்குமே நம்ம வயிற்றில் ஃபேட் ஆயிடுச்சுன்னா ஏறிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போ இந்த நரம்புகள் எப்படி இருக்குதான், வீரியம் உள்ளதாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சாங்க, நரம்புகளாக வீரியம் எல்லாம் முறுக்கேறிடும். எதுக்கு, புகமத்துக்கு. அடுத்ததுங்க, அது தன் வாளை கேதுரு மரத்தை போல. சரி, இன்னொரு வாசிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை இங்கிலீஷில் வாசிங்க. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் மொபைல்லேருந்து எடுத்து வாசிங்க. அதன் வீரியம் வயிற்றின் நரம்புகளில். வசனம் சொல்லுங்க. யோபு. Lo now his strength is in his loins and his force in the navel of his belly. navel என்னங்க, தொப்புள் இல்லைங்களா? இங்கே பைபிள் சொல்லுது வயிற்றில் வீரியம் இருந்துச்சுன்னு. ஆனால் இங்கே இங்கிலீஷ் பைபிள் ஒன்று சொல்லுது வயிற்றில் இருக்கிற தொப்புள்ள இருந்துச்சான், பலன் இருந்துச்சான். புரியுதா உங்களுக்கு? தமிழில் அந்த தொப்புளுங்கிற வார்த்தை வரல, இங்கிலீஷ் பைபிளில் தொப்புள் கொடியில் இருந்துச்சு. அப்போ தொப்புள் கொடியில் ஸ்ட்ரென்த்து வேணும் அப்படின்னா அந்த தொப்புள் கொடிக்கு ஸ்ட்ரென்த்து எப்படி வரும்? தாயிட்டிருந்து வரும். அல்லேலூயா. மதர் ஃபீடிங்லேருந்து வரும். அப்போ இந்த பெகமத்துங்கிறது கிரைஸ்ட் அப்படின்னா அவருக்கு தொப்புள் கொடி உறவாக இருந்தது எதுங்க? பிதா. அல்லேலூயா. பிதாவின் இடத்துலேருந்து அவருக்கு பலன் வந்தது. அல்லேலூயா. அவர் என்னை பார்த்துக்குவார்,
அவர் சொல்ல குமாரன் கேட்பார். எனக்கு மேலே அவர் இருக்கிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வேன். அப்போ தேவன் எதை சொன்னாரோ எதை செய்தாரோ அப்படின்னாக்கு ஆண்டவருக்கு ஒரு தொப்புள் கொடி உறவு. எப்படி ஒரு குழந்தைக்கு தொப்புள் கொடி தாயிலிருந்து அது மினரல்ஸு பிளட்டெல்லாம் வருதோ, அதே போல் பிதாட்டிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தொப்புள் கொடி ஸ்ட்ரென்த் கிடச்சி அந்த பிகமத்துக்கு. பிகமத்துங்கிற ஒரு கேரக்டர், அது யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அந்த தொப்புள் கொடி நாங்கள் நாய்க்குட்டி வச்சுருக்குறோம். 50 நாள் பால் குடித்தாதான் மற்றவங்களுக்கு கொடுப்போம் குட்டியில். ஏன் அப்படின்னா, சரி நமக்கு தொந்தரவு எதுக்குன்னு தூக்கி கொடுத்துட்டோம்னா வாங்கிட்டு போகிறவங்க வளர்த்துட்டாங்கன்னா செத்து போயிடும். தாய்ப்பால் இல்லைன்னா செத்து போயிடும். 50 நாள் குறைஞ்சபட்சம் 50 நாள் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தைகளும் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 2 வருஷம் 1 வருஷம் பால் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தாயிட்டு இருக்கிற பாருங்க, மதர் ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஸ்ட்ரென்த். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பரலோகத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்து கிடச்சிட்டே இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார். மனவாட்டியாகி நம்ம கூட கிறிஸ்துவுக்கு நமக்கு அந்த தொப்புள் கொடி உறவு இல்லை அப்படின்னா, இந்த தொப்புளில் பலன் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம நடக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வாசிங்க. வாள் அது தன் வாளை கேதுரு மரத்தை போல நீட்டுகிறது. அது இடுப்பு நரம்புகள் இடுப்பு நரம்பெல்லாம் பின்னிட்டு இருக்குதா? ஏன் பின்னிட்டு இருக்குது? அது கரெக்டாக அந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்து, நரம்புங்கிறது கேபிள் தானே, அந்த கேபிள்ஸ் எல்லாம் கரெக்டாக பின்னி நம்ம நடக்கிறதுக்கு ஏதுவாக நம்மளுடைய நடை திறம்பட இருக்கத்தக்கதாக அந்த நரம்பு பின்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பெல்லாம் பிணைஞ்சிருக்கும் ஸ்ட்ரென்த்து. ஏன்னா ஒரு நரம்பு இப்படியா இருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதை பின்னிடணும்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்போ இதோடைய பிகமத்துடைய நரம்புகள் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால அது நடை உறுதியாயிரும் இல்லைங்களா? அடுத்ததாக அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. எலும்பு இல்லைங்களா? அதுக்கு எலும்பு இருக்குது. அந்த எலும்பு இருக்குதான் வெண்கலம் போல, இரும்பை காட்டிலும் ஸ்ட்ராங் வெண்கலம். அந்த வெண்கலத்தை போல எப்படி இருக்கா எலும்பு, கீழே டங் அப்படின்னு சத்தம் கேட்கும், அவ்வளோ ஸ்ட்ராங் எலும்பு. அந்த எலும்பு அந்த பிகாமத்துக்கு இருக்குதான். அது என்ன ரீசன் அப்படின்னா, எலும்பு என்பது மனவாட்டிங்களா? எலும்புனாலே மனவாட்டியா? சரி, ஒரு மனுஷனுக்கு எலும்பு எதுக்கு தேவை? இப்போ மனிதனுக்கு எங்கெல்லாம் எலும்புக்கு அவசியம் இருக்கிறது? முதலாவது நம்மளோட மண்டையில் மூளை இருக்கிறவங்களுக்கு மண்டை இருக்குது இல்லைங்களா? சிலருக்கு உள்ள ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மண்டை கபாலம் இருக்குது, அது எலும்பு மண்டலம். அதுக்கடுத்ததாக 2வது எலும்பு மண்டலம் மார்பில் இருக்குது. ஏன்னா இருதயம் அது பாதுகாக்கப்படணும். அந்த எலும்பு இல்லைனாக்கா இருதயம் பாதுகாக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த எலும்பு தான் அதை பாடி கார்டு மாதிரி பாதுகாக்குது. யாராவது பந்து அடித்தாலோ கல் அடித்தாலோ யாரோ குத்துறாலோ ஃபஸ்ட்டு எலும்பில் தான் படும். டேரெக்டாக ஆட்டில் அடித்தா என்ன ஆயிரும், போய் சேர்ந்துருவோம். அதே ஒரு மூளையும் அதே மாதிரி தான், சுற்றிலையும் இந்த கபால இருக்குது இல்லைங்க, எலும்புனால் உண்டாக்கப்பட்டது. அதுக்கடுத்தாக எலும்பு மண்டலம் வயிற்று இருக்குது. என்ன இருக்குதுங்க? கிட்னி இருக்குது, சிறுநீரகம், அதை பாதுகாக்கு இல்லைங்களா? இப்படியாக ஏறக்குறைய 4 பாகங்கள் எலும்புலேயே இருக்குது. அப்போ எலும்பு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படுது. அதே மாதிரி ஒரு சபைக்கு வந்து எலும்பாக இருக்கிறது எதுங்க? உபதேசம், டாக்டரின். நீங்கள் எந்த உபதேசத்தை சார்ந்திருக்கிறீங்க? உங்களுடைய உபதேசம்தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, சபையின் வளர்ச்சிக்கு அது ஸ்ட்ராங். அப்போ பிகமத்துடைய எலும்பு ஆண்டவர் பேசுகிற அந்த உபதேசம் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் அது கசப்பாக இருந்தாலும் கூட அவருடைய மனவாட்டிகளுக்கு அது எப்படி இருந்துச்சு? மதுரமாக இருந்துச்சு. கடைசி கால செய்தி வந்து இந்த போர்டு, தீர்க்கதரிசி செய்தி வந்து எலும்பு. இந்த செய்தி, இந்த எலும்பு உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கிடைக்கும். நீங்கள் விழுகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் எலும்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்? உபதேசம் சரியில்லை. நேற்று வரைக்கும் ஞானஸ்தானத்தை பற்றி பேசிட்டு இருந்தார், இன்றைக்கி எனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லைங்கிறார். நேற்று வரைக்கும் தீர்க்கதரிசியை பற்றி ஒருத்தர் பேசுகிறார், இன்றைக்கி வந்து நான் தீர்க்கதரிசி காட்டில் மேலான ஒரு உபதேசத்துக்கு போயிட்டேன், அது இன்னொரு தீர்க்கதரிசி வரணும், இன்னொரு தூதன் வரணும் வரார். அப்புறம் அந்த இதுலேருந்து இன்னைக்கு பார்த்தாக்கா அவர் அதுலேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஃப்ரம் அந்த ராங் டாக்டரினை மறுபடியும் என் டைமுக்கு வரார். இங்கே வந்துட்டு மறுபடியுமாக பல காமிச்சிட்டு ஊழியம் பண்ணுறார். ஆனால் இவர் நல்லவர். இவரை பார்த்தா இவரை குறை சொல்ல முடியாது. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அல்ல, அப்படி பர்சனல் லைஃபு கூட ஐயோ நல்ல பிரதருங்க, நல்லா சோகருங்க, ரொம்ப அன்பு காட்டுவார். ஆனால் எலும்பு எப்படி இருக்குது? உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு மாப்பிள்ளைய, அந்த மாப்பிள்ளையை பார்த்தோன்னே நல்லா சம்பாதிக்கிறாரு, கை நிறைய 1 லட்ச ரூபா, நல்லா டிகிரி ஹோல்டர், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் தொலைன்னு வராரு வைங்களேன், ஸ்ட்ரென்த்தே இல்லை. பார்த்தோன்னே பாடி வந்து இது 1க்கு 5 பைசாக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்தாக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது.
அவன் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காவிட்டாலும் படிச்சிருந்தாலும் படிக்காவிட்டாலும் அவன் உடல் உறுதியாக இருந்தால் தான் என் பொண்ணையை கொடுக்க முடியும், என் தங்கச்சியை கொடுக்க முடியும். ஏன்? அவனுடைய எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய பொண்ணுக்கே, நம்முடைய தங்கச்சிக்கே, நம்முடைய அக்காவுக்கே இப்படிப்பட்ட ஒரு எலும்பு உள்ள ஒரு மனுஷன் தேவைப்படுவான். ஆனால் சபைக்கு எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? உன்னுடைய உபதேசம் சரியாக இருக்கிற ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவன் எவ்வளோ நல்லவனாக இருக்கலாம், அந்த பாஸ்டர் நல்லவனாக இருக்கலாம், அவர் ரொம்ப அன்பாக பேசலாம், அவருடைய எந்த தப்புமே இல்லை பிரதர், ரொம்ப அன்பாக பேசுவார், இருக்கட்டுமே. ஆனால் அவருடைய உபதேசம் தப்பு, எலும்பு எப்படி இருக்குது, சொங்கி ஆயிடுச்சு, பிரயோஜனம் இல்லை பிரதர். அவர் தப்பான உபதேசத்துக்கு போனார் பிரதர், மறுபடியும் வந்துட்டார் பிரதர், இருந்துட்டு போகிறாரு, ஆஸ்பத்திரிக்கு போனார், ரிப்பேர் ஆகிட்டு வந்துச்சு, மறுபடியும் சரியாயிட்டார். இப்போ எங்கே இருக்கணும்? அவர் சரியாயிடுச்சுன்னா எங்கே இருக்கணுங்க? இப்போ ஒரு கால் உடஞ்சி போச்சு, காலில் எலும்பு உடஞ்சி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு மாதம் கழிச்சு திரும்பி வரோம், எங்கே இருக்கணுங்க? ஆள் ரெஸ்ட்டில் இருக்கணும், ஊழியம் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தவறான உபதேசத்தில் போயிட்டானா அதுக்கு பிறகு நீங்கள் ரிட்டன் வந்தால் அவனை உபதேசக்காரன் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் என் டைம்காரங்க எனக்கு பிடிக்கிறது. ராஜா இப்படி பேசுகிறாரு, நான் திருந்திட்டேன், நல்லது, நான் அந்த உபதேசத்துலேருந்து வந்துட்டேன். நான் ஒரு காலத்தில் பிரணாம காட்டிலும் பெரிய ஊழியர் இருக்குதுன்னு போனேன், காக்வா பிலிப்பு உபதேசத்துக்கு போனேன், அல்லது இந்த உபதேசத்துக்கு போனேன், அந்த உபதேசத்துக்கு போனேன், ஞானஸ்தானத்தை நிறுத்தி வச்சுருந்தேன், ராப்போஜனை நிறுத்தி வச்சுருந்தேன், நான் ஞானஸ்தானம் கொடுக்குறத ரொம்ப நாளாக கொடுக்காம இருந்தேன், இப்போ நான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன், இப்போ நான் ராப்போஜனை கொடுக்குறேன். ஒரு காலத்தில் நான் 1000 சாட்சி வந்துருச்சுன்னு பேசுனேன், இப்போ அப்படி இல்லை, இப்போ நான் வந்துட்டேன். ஆனாலும் உங்களுடைய எலும்பு எப்படி இருக்குது? தேய்மானமாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கப்படுத்தல் பிரசங்கம் பண்ண முடியாது. 30 ஆண்டுகள் பிரசங்கப்படுத்தல் இருக்கிறேன் நான். கடைசி கால செய்த இத்தனை வட்டாரத்தில் இருக்க ஒரு நபர் கூட ராஜாவுடைய உபதேசம் இந்த ஆண்டு இப்படி இருந்துச்சு, இப்போ மாற்றி சொல்லிட்டாருன்னு ஒரு பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. அதனால தானே கொக்கரிச்சிட்டு இருக்கிறேன். மற்றவங்க எல்லாமே டேமேஜ் பீஸ். யாரை கேட்டாலும் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் இந்த செய்தி தப்பு, நீங்கள் போன வருஷம் இப்படி பேசுனீங்க இல்லையா, போன வருஷம் நீங்கள் ஞானஸ்தானத்தை நிறுத்தினீங்க இல்லையா, போன வருஷம் இந்த தூதன்ட்டு போனீங்க இல்லையா, இந்த உபதேசம் தப்பாக பண்ணீங்க இல்லையா, கரெக்டாக கேட்பேன். ஏன்? அவங்க எனக்கு தெரியும், ஆனால் என்ன அப்படி சொல்ல முடியாது. 22 வயசில் இந்த செய்தி புத்தகத்தை எடுத்தேன், 22 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு மாற்றம் இல்லை. வலது போகிறவங்க எடுத்து பிறகு சாயாது பிடிக்கு 22 வயசில் எதை பேசணும் இன்னைக்கு வரைக்கும் அதை போகிறேன். ஏன்? என்னுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த டாக்டரின் மாற்றவே முடியாது. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி என் செய்தி கேட்டிருந்தாலும் இதைத்தான் பேசினேன், அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் இதைத்தான் நான் பேசினேன். பிரதர் நீ அன்றைக்கி அப்படி பேசுனீங்க, இன்றைக்கி அப்படி இல்லை. ஒவ்வொருத்தர் உபதேசத்தை மாற்றிக்கிறாங்க. யாசுவா மிஷியாவுக்கு போகிறது இயேசுவை நாம தப்பு, யாசுவா மிஷியா தான் கரெக்டுன்னு போகிறாங்க, மறுபடியும் திரும்பி இப்படி வராங்க. ரைட்டு, நீ வந்தது நல்லது தான், ஆனால் நீ என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும், சபை நடத்தக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. பட் நான் திருக்குதரிசிக்கு மேலே இன்னொரு தவறான உபதேசத்துக்கு போனேன், திருக்குதரிசி புஸ்தகத்தை எல்லாம் கிழிச்சு போட்டேன், திருக்குதரிசி புக்கெல்லாம் எரிச்சேன், இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். ரைட்டு, ரெஸ்ட் எடு. ஏன்? உன் டாக்டரின் தப்பு. அப்போ இந்த எலும்புகள் உறுதியாக இருக்கணுமாக்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, அந்த பிகமத்து எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவன் பிகமத்தை போல உறுதியாக இருக்கணும், அவன் நடைகள் ஸ்திரப்பட்டு இருக்கணும், அவனுடைய நரம்புகள்லாம் எப்படி இருக்கணும்? டைட்டாக இருக்கணும். அவன் நடந்தால் கம்பீரம் இருக்கணும். பிகமத்து நடந்துச்சுன்னா ஒரு கம்பீரம். அந்த நரம்புகள்லாம் பிணைக்கப்பட்டிருந்தது, அவனுடைய வயிற்றில் வீரியம் இருந்தது, நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்தாவே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கின்ற பொழுது அவன் வீரியம் உள்ளவனாக இருப்பான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதன் அஸ்திகள், அதுக்கு முன்ன அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. இரும்பு கம்பிகளை போல இருந்துச்சு. அஸ்திகள் என்னங்க? அந்த நரம்போடு இருக்கிற எலும்போடு இருக்கிற துணை எலும்புகள். ஒரு பெரிய எலும்பு இருக்கும், சின்ன சின்ன எலும்புகளாக இருக்கிற அந்த 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 சிஸ்டம் இல்லைங்களா, துணை எலும்புகள். அது அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போல இருக்குமா. இரும்பு எப்படி உறுதியாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த டாக்டரின் ஒன்று வெங்கலம் போல இருக்கும், இரும்பு போல இருக்கும், அசைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டினவன் புத்தியுள்ளவன், மண்ணு மேலே கட்டினா சரிஞ்சிடும். நீங்கள் தெரிந்து கொள்கிற ஊழியக்காரர்கள், நீங்கள் தெரிந்து கொள்கிற பாஸ்டர்கள் நல்லவனாக இருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. நல்லா உதவி செய்கிறாரு அப்படிங்கிறது பெருசு கிடையாது. அவர் வந்தால் போனால் எனக்கு பணம் கொடுப்பாரு, அது பெருசு கிடையாது. அவர் ஒரே மனைவியோடு தான் வாழ்கிறாரு, அது பெருசு கிடையாது. அவர் கோவப்பட்டது நான் பார்த்ததே கிடையாது, அது பெருசு கிடையாது. தன் மனைவி பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்காரு, அது பெருசு கிடையாது. நல்லவைகள் தான். ஆனால் அவனுடைய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் உபதேசம் தவறாக இருந்தால், அவன் எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. காப்பி கொடுங்க, டீ கொடுங்க, ரைட், அவ்வளோதான்.
போயிட்டு வாங்க பிரதர். எங்கள் சர்ச்சில் ஒரு மெசேஜ் கொடுக்க பிரதர். இது எப்படி பிரதர்? அவனே விழுந்து போயிட்டான். புரியும்படியாக சொன்னோம்னா, ஒரு ஸ்திரீயானவள், ஒரு கன்னிப்பெண் கல்யாணத்துக்கு முன்னதாக தெரிந்தா தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் ஒரு புருஷனிடத்தில் போய் அவள் தப்பு பண்ணியாச்சுன்னா அவளுடைய கன்னித்தன்மை இழந்து விடுவாள். அவ்வளோதான். அவள் தெரியாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் கடத்திட்டு போயிட்டாங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தால் கடத்திட்டு போயிட்டாங்க, மயக்க மருந்து கொடுத்து எனக்கு எடுத்து விட்டாங்க, அல்லது நான் விரும்பித்தான் தப்பு பண்ணேன், என்ன நினச்சின்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வகையில் அந்த கன்னிப்பெண்ணுக்கு அந்த கன்னித்தன்மை போயாச்சு அப்படின்னா ஒன்ஸ் போனது தான். அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் நல்ல பெண்ணாக மாறலாமே தவிர நீங்கள் கன்னிப்பெண்ணாக மாற முடியாது. ஒருபோது கன்னிப்பெண்ணாக மாற முடியாது. ஆனால் நீங்கள் என்ன இருக்கலாம், நல்ல பொண்ணாக இருக்கலாம். நான் எதை தெரியாமல் செஞ்சிச்சு, யார் தான் தப்பு பண்ணாமல் இருக்கிறாங்க, இன்னொருத்த கல்யாணம் பண்ணுவான், யாராவது தப்பு என் பிள்ளை தெரியாமல் பண்ணிச்சியா, மருந்து கொடுத்து கெடுத்துட்டாயா, பிள்ளைய மயக்கி மாற்றிட்டாயா, ரைட், எல்லாம் நல்லது தான். ஆனால் அவள் பெண், நல்ல பெண், ஆனால் கன்னி பெண் அல்ல. கன்னி தன்மை போயாச்சு, வெர்ஜினிட்டி போயாச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக ஒரு கிறிஸ்துவன்னு ஒரு பிரச்சனை கொடுக்குறேன், அவ்வளோதான். பிரைடு எப்பொழுதுமே அவள் கன்னித்தன்மையுடையவளாக இருப்பாள். அதனால தான் எந்த விதமான உபதேசத்தை நீங்கள் கேட்டாலும், நீங்கள் யூடியூப்பில் கேட்டாலும், பிரசங்க பீடத்தில் கேட்டாலும், வீட்டில் ஊழியக்காரனை உட்கார வச்சு கேட்டாலும், அது நீங்கள் அப்படியே ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுக்கணும். நானே பேசினாலும் இது சரிதானா ஏற்றுக்கொள்வதற்கு முன்பது உங்களுக்கு 1000 யோசனை இருக்கும். சரியா நம்ம ஏமாந்துருவோமா, வஞ்சிக்கப்பட்டு விடுமா, ஐயோ கேட்கும்போது நல்லா இருக்குதே, யூடியூப்பில் நீ கேட்கும்போது மெசேஜ் கேட்கும்போது பிரமாதமாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். ஆனால் அதோட கூட எது இணைக்கப்பட்டிருக்குது, அப்போ அது சோதிக்கப்படணும். கடைக்கு போகிறீங்க, தங்கம் வாங்குறீங்க, தங்கம் சரியாக இருக்கணும், அது சோதிக்கப்படணும். அப்போது அது போட்டிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அந்த உபதேசமானது அதுக்கு அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு ஊழியக்காரங்கிட்ட பேச வச்சு, அல்லது அதை குறித்து கருத்து பரிமாற்றம் பண்ணி அதை வந்து அது உண்மையான உபதேசம் தானேன்னு வெற்றி பெற வைக்கணும். எத்தனை டிபேட் மீட்டிங் போட்டேன், எத்தனையோ உபதேசங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கெல்லாம் தெரியும், யூடியூப்பில் பார்த்து தான் இருக்கிறீங்க. நான் சேலஞ்சு பண்ணுறேன், ஐயோ என்னோடய உபதேசம் தப்புனா வந்து சொல்லு, இங்கே வா. தனித்தனியாக ஃபோனில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் டயலாக் அடிக்கிறது, அல்லது என்ன வீட்டுக்கு வான்னு சொல்கிறது, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு கூட்டம் வைக்கும் போது, நாளை இந்த மாதிரி ஆயிடார் சாட்சியில் இருக்கிறோம் ப்ரூவ் பண்ணி, நம்ம சபை காலங்கள் முடிஞ்சிருச்சு ப்ரூவ் பண்ணி, அல்ல இதுதான் சரி ப்ரூவ் பண்ணால் ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. பிரதர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, பிரதர் விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் பண்ணுகிற அந்த உபதேசம் சரின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அது பரிசித்து பார்க்கப்பட வேண்டும். சரியான நபரால் அதை உரசி பார்க்கணும், இல்லைங்களா? அப்போ அந்த எலும்பு வயிற்றுல அந்த வீரியம் எப்போ வரும்? வயிற்றுல வீரியம் இருந்தால் தான் பாடியில் வீரியம் வரும். அதனால தான் வால் எப்படி இருந்துச்சான், மிகமத்துடைய வால் கேதுரு மரத்தை போல இருந்துச்சு, இல்லைங்களா? வாசிங்க வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிறபடி போதிக்காதபடிக்கு கேட்காமல் போதும். பரிசுத்தாவிங்கிறது எப்படி, பரிசுத்தாவி எப்படி ஒரு மனுஷனை போதிக்கும்? எனக்கு பரிசுத்தாவி என்ன எப்படி வந்து போதிப்பார்? கனவுல வந்து பேசுவாரா, இல்லை சத்தமாக என்கிட்ட காதில் பேசுவாரா? எப்படி பேசுவாருங்க? ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. செய்தியில் இருக்கிறீங்க தெரியலீங்களா? ஆவியானவர் பழைய செய்தி ஆரம்பத்தில் வந்து செய்தி புக்கு இல்லைங்களா? ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். எந்த ஒரு மனுஷனும் வந்து நேரில் பேசிட்டுலாம் இருக்க மாட்டார், ஏதோ 1-2 டச் பண்ணுவார் தவிர ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னா அந்தந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியின் மூலமாக தான் பேசுவார். தீர்க்கதரிசி செய்தியில் நீங்கள் பேசுகிறது இருந்தால் அவருடைய செய்திக்கு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் எதோ பிரசங்கிக்கிறீங்களோ அதுதான் செய்தி, இல்லைங்களா? அதான் அவர் சொல்கிறார், மனுஷ ஞானத்தின்படி எத்தனையோ வரும். படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தோணும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், ப்ராப்பர்ட்டி இதைத்தான் சொல்கிறாரு இதைத்தான் சொல்கிறாரு தோணும். ஆனால் செய்தியானது தீர்க்கதரிசியை வந்து அதுக்கு ஓட்டு போடணும். சபை காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ப்ராப்பர்ட் பேசியிருந்தார்னா ஆமாம், எஸ் ஆமை. முடியலன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஆமை இல்லை. பிரதர் காலங்களெல்லாம் பார்க்கும்போது, நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கும்போது பிரணாம் சொல்லலை, ஆனால் சபை காலங்கள் முடிஞ்சிருச்சுன்றாங்க. அப்போ அங்கே ஏதோ கோளாறு இருக்குது. மணவாட்டிக்கு திருமணம் ஆயிடுச்சு பிரதர், ஏன்னா பாருங்கள் இந்த செய்தியில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது.
ப்ராப்பர்ட் எங்கேயாவது மணவாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு செய்தியாளர் சொல்லியிருக்கிறாரா? ஒரு செய்தியாக காட்ட முடியுமா? மேடை போட்டு பேசணுங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறேன். ஒரு செய்தி மணவாட்டிக்கு திருமணம் ஆகிவிட்டது டைரக்டாக எங்கேயுமே ஒன்று கூட கிடையாது. சபை காலங்கள் முடிஞ்சிருச்சுன்னு ப்ராப்பர்ட் எங்கேயும் பேசுனதே கிடையாது. அப்புறம் எப்படி பேசுறீங்க? மனித ஞானம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 1963 விளம்பரத்துவத்தன் வந்தார், இப்படி ஆயிடுச்சு, சீல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி நடந்திருக்கணும், சபை காலங்கள் முடிஞ்சிருக்கணும், மணவாட்டி கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படின்னு மனித ஞானத்தின் பிரகாரமாக வராங்க. அங்கே தான் அவங்க அடி வாங்குறாங்க. அப்போ ப்ராப்பர்ட்டு ஓட்டு போடாத விஷயத்துக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. ப்ராப்பர்ட்டி எதுக்கு ஓட்டு போட்டிருக்காரோ அதுக்கு நம்ம ஓட்டு போடணும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்துக்கு மாறாக நம்ம பேசக்கூடாது. எவ்வளோ வேணாலும் அழகாக பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம், உற்சாகம் முட்டுமடியாக பேசலாம். ஆனால் தீர்க்கதரிசியுடைய செய்திக்கோ பைபிளுக்கும் எகென்ஸ்டாக போகவே கூடாது. சரி, அடுத்ததாக இந்த வால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வால் என்ன பண்ணிச்சா? கேதுரு மரத்தை போல. சங்கீதம் 92:12 வாசிங்க. இன்னொருத்தர் ஏசாயா 9:14 வாசிங்க. 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். யாரு? நீதிமான். அப்ப லீபோனில் இருக்கிற பனையை போல செழிக்கிறானா? கேதுரு போல எப்படி இருக்கிறானா? ஏன் கேதுருவை போல வளர்றான்ற அர்த்தம்? ஏன் கேதுருக்கு என்ன ஸ்பெஷல்? கேதுருக்கு என்ன ஸ்பெஷலுங்க? சரி, தென்னை மரத்துக்கும் தேக்கு மரத்துக்கு என்ன வித்தியாசம்? தேக்கு உறுதியாக இருக்கும், தென்னை மரம் பொல்லையாக இருக்கும். தென்னை மரத்தில் ஒரு டேபிள் செஞ்சால் உடச்சி போடலாம், தேக்கு மரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஈட்டி மரத்துக்கும் தேக்கு மரத்துக்கு என்ன வித்தியாசம்? தேக்க காட்டில் ஈட்டி கடினமானது, ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா கேதுரு மரத்தை போல இருப்பான்னு என்ன அர்த்தம்? கேதுரு மரத்தை போல அவன் விரைப்பாய் உறுதியாக இருப்பான். நீதிமான் பனையை போல செழிப்பான். பனை மரம் அப்படி செழிப்பாக இருக்கும். ஆனால் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, கேதுருவை போல வளருவான். கேதுரு மரமானது ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா? ஆனால் அது ஸ்ட்ராங் எங்கே வந்திருக்குதுங்க? அது பாடியில் அது எங்கே வந்திருக்குதுங்க? வால் பகுதிகிட்ட வந்திருக்கு இல்லைங்களா? காதுகிட்ட சொல்ல, கைட்டு சொல்ல, அது வால் பகுதி. அப்போ ஆரம்ப பகுதி எதுங்க? ஒரு சரீரத்துக்கு ஆரம்பம் எங்கே இருக்குதுங்க? தலை. தலையில் ஆரம்பித்து வாலில் முடியுது. முதலாம் சபையின் காலம் தலை இல்லைங்களா? ஏழாவது சபையின் காலம் வால். அப்படின்னா முதலாம் சபையின் காலத்தில் இருந்த அந்த ரத்தமானது பீரிட்டு வந்து ஏழாவது சபையின் காலத்தில் வரும்போது அந்த வால் பாகமானது வீரியம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, பிரைசுலா. அப்போ ஏழாவது சபையின் காலம் என்பது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் வாழ்ந்திருந்தால் இந்த ஏழாவது சபையின் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன் இந்த ஏழாவது சபையின் காலத்தில் தான் முத்திரைகள் உடைக்கப்பட்டது. ஏழாவது சபையின் காலம் பொற்காலம் என்று சொல்லுகிறார். அங்கே தேவதூதன் வந்து என்னை கேட்டால், தேவன் கேட்பார், சவரனே பிரணாமே நீ எந்த காலத்தில் வாழணும்னு நினைக்கிறேனாக்க நான் ஏழாவது சபையின் காலத்தில் செலக்ட் பண்ணிப்பேன்றார். ஏன்? இங்கே தான் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது சரத்துடைய அத்தனை பிளட்டும் அத்தனையும் எங்கச்சு வாழ்பாக்கத்துக்கு வந்துருச்சு. முதலாம் சபையின் காலத்தில் பவுல் பேசுகிற செய்தி, இர்னியஸ் பேசுகிற செய்தி, கொலம்பா பேசுகிற, மார்ட்டின் பேசுகிற செய்தி, கொலம்பா பேசுகிற செய்தி, லூத்தர் பேசுகிற செய்தி, வெஸ்லி பேசுகிற செய்தி, அத்தனை ரத்தத்தையும் கொண்டு வந்து ஏழாவது சபையின் காலத்தில் பிரணாமுடைய செய்தியோட அந்த பிளட் பீச்சி அடிக்கும். ஃபுல் ஸ்ட்ரென்த், விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அந்த வாளுக்கு இல்லைங்களா? இப்போ கடைசி கால மணவாட்டி வீரியம் உள்ளவன். பிரணாம் சொல்கிறார், பிரைட் இஸ் மெச்சூரிட்டி நவ். மணவாட்டியான இப்பொழுது எப்படி இருக்கிறாள்? அவள் மெச்சூரிட்டி ஆகிட்டான்ற. அவ்வளோதான். எல்லாம் அக்னிஸ்தமாக வெளிப்பட்டுச்சு, மேகஸ்தமாக வெளிப்பட்டுச்சு. இந்த கடைசி நாட்களில் தான் எல்லா சபையின் காலம் காட்டிலும் அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார். இத்தனை அம்சங்களும் வந்து இருக்கக்கூடிய அந்த பெகமத்து எப்படி இருந்ததா இருந்து? ஒரு பலம் வாய்ந்தது, ஒரு பலம் உள்ளது. அதைத்தான் அவர் பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகை. அந்த முதல் வருகை வரும்போது, அந்த முதல் வருகையில் ஆண்டவர் இங்கே இருக்கும்போது ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகனும் அங்கே இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் எந்த ஆவியை பெற்றிருந்தார்? எலியாவின் ஆவி. அப்போது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வர்ற வரைக்குமாக எலியாவின் ஆவி பெற்ற யோவான் ஸ்நானகன் காட்சியில் இருந்தார். ஆண்டவரே, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறேன், நீர் என்னிடத்தில் எப்படி ஞானஸ்தானம் பெறலாம்? இப்போ இடங்குடியா? எல்லா தேவநீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது. அப்போ முதலாம் வருகையின் போது எலியாவின் ஆவியை பெற்று ஒரு மனுஷன் உயிரோடு இருந்திருப்பான்னா ரெண்டாவது வருகையும் அப்படி தான் இருக்கும். ஆகவே தான் 7 சீல் அவர் ப்ராஃபிட்ஸ் பேசுகிறாரு. பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில்
ஏற்கனவே பூமியிலே 7ஆம் தூதன் இருக்கிறான் என்பதை நினைவு கூறுங்க. 7ஆம் தூதன் போனது பிறகு வருகை வராது. பூமியில எலியாவின் ஆவி பெற்ற யோவான் இருந்த போதே இயேசு கிறிஸ்து வந்தார். அதே மாதிரி இந்த பூமியில எலியாவின் ஆவி பெற்ற பிரணாம் இருக்கும் போதே ரகசிய வருகை வந்தாச்சு. 1963 February 28 மேகஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட இந்த மைட்டி ஏஞ்சல் தான் இந்த நாளுக்குரிய பெகமத். அல்லேலூயா. இனி காணப்பட்ட அத்தனையும் வந்து பலமுள்ள தூதர்கள் இருக்கிறார். அது ஒரு பாதத்தை சமுத்திரத்து மேலையும் இன்னொரு பாதத்தை நிலத்தின் மேலையும் வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ சமுத்திரத்து மேல வச்சா என்ன? சமுத்திரம் என்பது திரளான ஜனங்களை குறிக்கும். இந்துக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்து இருக்குது, கத்தோலிக்கர் இருக்கிறாங்க, சிஎஸ் இருக்கிறாங்க, புராட்டஸ்டன்ட் எல்லாம் இருக்கிறாங்க. இட் இஸ் ஓசன், அது கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரம் மேல ஒரு கால் வைக்கிறார். இந்த பேலம் முழுவதும் ஒரு காலை வைக்கிறார். நான் சொல்ற வரைக்கும் நீ எழும்பக்கூடாது, நான் சொல்ற வரைக்கும் உனக்கு ஊழியம் கிடையாது. ஒரு காலை மிதிச்சிடுறார் இல்லைங்களா? சில நேரங்கள் நம்ம ஏதாவது பூச்சி ஏதாவது போனால் காலில் மிதிச்சிடுறோம் இல்லையா, எலும்பாத பிடிக்கி. அந்த மாதிரி ஆண்டவர் மிதிக்கிறார் ஒரு பாதத்தை. இன்னொரு பாதம் நிலத்தின் மேலே, பூமி மேலே. பைபிள் அப்படித்தானே சொல்லுதுங்க. வாசிங்க, வெளிப்படுத்தும் விஷயம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. பின்பு பலமுள்ள தூதன் வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவருடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேல வைத்து. போதும். ஒரு பாதம் சமுத்திரம், இன்னொரு பாதம் பூமி. அப்ப சமுத்திரத்து மேல வச்சாச்சு. என்ன ஜனங்க? புறஜாதி ஜனங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்காது, தீர்க்கதரிசி செய்திக்குள்ள வராது எல்லாருமே அந்த சமுத்திரம் தான். எழும்ப முடியாது. ஏன்? மைட்டி ஏஞ்சல் இப்ப இருக்கிறார். 63 இறங்கினவர் இப்ப அங்க இருக்கிறாரு. ஸ்தாபனங்கள் இப்பொழுது மிராக்கிள் கிடையாது. ஏமாத்திட்டு இருக்கிறான், டான்ஸ் ஆடுறான், குத்தாட்டம் போடுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல பெந்தகோஸ்து எப்படி இருந்துச்சு? உண்மையான அற்புத அடையாளங்களை செஞ்சுச்சு. இன்னைக்கே செய்ய முடியல. 1963 பிறகு ஸ்தாபனங்கள் எழுப்புதல் முடிஞ்சிருச்சு. ஏன்? மைட்டி ஏஞ்சல் அங்கே பாதத்தை வச்சாச்சு, அவனால் எழும்ப முடியாது. இன்னொரு பாதம் நிலத்தின் மேலே வைக்கிறான். ஏன் நிலத்து மேலே? கடற்கரைக்கு பக்கத்தில், அது கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடற்கரை. அந்த கடற்கரையில் என்ன இருக்கும்? மணல் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன செய்வேன்? உண்டாக்குவேன். அப்போ வானத்து நட்சத்திரங்கள் யாரு? பிரைட். யோபுல வாசிச்சோம் இல்லையா? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்பொழுது விடியற் காலத்தின் நட்சத்திரங்களாக ஏகமாய் துணித்து என்ன செய்ய. அப்போ பிரைட் எங்க இருந்தா? உலக தோட்டத்துக்கு முன்னாடி இயேசுவை தேவன் சிருஷ்டிக்கும் போதே நம்மையும் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே நம்ம முன்குறிக்கப்பட்டோம். அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து ஒரு போதும் என்ன செய்யாது? இயேசுவை இழக்காது. நீங்க எங்க விழுந்தாலும் தூக்கிடுவார். ஆனால் நீங்கள் முன்குறிக்கப்படலைன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவராக ஜீவித்தாலும் கூட இழக்கப்பட்டு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருந்தாக்க தேவனை ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த செய்தி, காலத்தின் செய்தி உங்கள் காதில் விழுந்துடும். அதுக்காகவே உங்கள் எண்ணம் துடிக்கும். இதன்படி நான் நடக்கணும், எனக்கு தூதன் அனுப்பப்பட்டிருக்காரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும். அவர் நடக்க சொன்னால் நான் நடக்கணும், அவர் உட்கார சொன்னால் நான் உட்காரணும், அவர் சிரிக்க சொன்னால் நான் சிரிக்கணும், அவர் நகை கழட்ட சொன்னால் நான் கழட்டணும், கம்மலை கழட்ட சொன்னால் கழட்டணும், செருப்பை கழட்ட சொன்னால் கழட்டணும், இதை போட சொன்னால் அதை போடணும், எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். இட் இஸ் மெசேஜ். அந்த மெசேஜ் தான் பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்போது இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுது. இதுக்கு முன்னதாக நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ தேவனுக்கு பிரியமானதெல்லாம் நீங்கள் விட்டுருவீங்க. இதுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறத எது செய்யாமல் இருந்தீங்களோ செய்திக்கு வந்தது பிறகு அதை செய்வீங்க. அப்போ நீங்கள் மெசேஜில் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே இருக்கிறீங்கிறது அடையாளம் காணப்படுது. இவ்வளோதான். இப்போ ஒரு பாதம் பூமியில் வச்சாச்சு. ஆனால் நட்சத்திரங்கள் வானத்துக்குரியவர்கள் நம்ம. அவன் பூமி மேலே வைக்கும்போது கடற்கரை மணல், உன் சந்ததி கடற்கரை மணலை போல அப்படின்னாக்கு இவங்க யூதர்கள் இல்லைங்களா? ஆண்டோடைய மாம்ச பிரகாரமான சந்ததி யூதர்கள், ஆண்டோடைய ஆவிக்குரிய சந்ததி புறஜாதி மனவாட்டி. அப்போ புறஜாதி மனவாட்டி எங்க இருக்கிறா? இந்த படத்தில் எங்க இருக்கிறா புறஜாதி மனவாட்டி? புறஜாதி மனவாட்டி இப்போ எங்க இருக்கிறாளுங்க? அவ பேர் எங்க இருக்கு? இப்போ புறஜாதி மனவாட்டி நம்மளே வச்சுக்குவோமே, இருக்கிறோமே இல்லையா? ரெண்டாவது விஷயம், நம்மளே வச்சுக்குவோமா? நம்ம பேர் எங்க இருக்குதுங்க? 7 முத்திரைகள் இருக்குது. 7 சீல் புக்கில் தான் இருக்கு. ப்ராபர்ட் சொல்றார், மனவாட்டியுடைய பெயர்கள் 7 முத்திரைகள் இருக்கிறது. அப்போ 7 முத்திரை எங்கே வச்சிருக்கிறார்? அவரு தன்னுடைய கரங்களை வச்சிருக்கிறார். அந்த கரை எங்கே இருக்குது? அவர் ஹார்ட் பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா? மனவாட்டி இங்கே வச்சிருக்கிறார். இன்னொரு கரத்தை எங்கே வச்சிருக்காரு? வானத்தை நோக்கி. இனி காலம் செல்லாது. 7ஆம் சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். அது யாரு? அதான் பெகமத், பலமுள்ள தூதன்.
அவருக்குள்ள அத்தனை ஸ்ட்ரென்த் இருக்குது. அவருடைய வயிறு, அவருடைய தலை, அவருடைய தோல், அவருடைய இடுப்பு, இப்போ நம்ம சொன்னமே அத்தனையும் அவருக்குள்ள இருக்குது. அவருக்குள்ள இருக்குமானால் அந்த ஜீவன் யாருக்குள்ள ஓடுது? மனவாட்டிக்குள்ள ஓடுது. என் பையன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னாக்கா நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நான் ஸ்ட்ரென்த்தாக இருந்து என் மனைவியோடு பிரவேசித்தேன்னா அவளுக்கு பிறக்கிற குழந்தை அதே மாதிரி தான் இருக்கும். என் பையன் நோஞ்சானா இருக்கிறான் அப்படின்னாக்க நான் நோஞ்சானா இருப்பேன். நான் நோஞ்சானா இருந்தால் எனக்கு இருக்கிற அந்த வித்து பலகீனமாக இருக்கும், அந்த ஹியூமோக்ளோபின் பலகீனமாக இருக்கும், பிறக்கிற குழந்தை அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் எனக்கு பிறக்கிறதும் மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள விரியுமுள்ள தேவன் இல்லைங்களா? அந்த வாளுக்கே அவ்வளோ ஸ்ட்ரென்த். கேதுரு மரத்தை போல நீதிமான் படையை போல செழிப்பான். நீதிமான் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு நீதிமான் தான் உண்டு, அவர் எலும்புகள் முறிக்கப்படாது, அவர் கிரைஸ்ட் இல்லைங்களா? பனையை போல செழிப்பான். அவன் கேதுரு மரத்தை போல இருப்பான். கேதுரு மரம் யாருங்க? அதுவும் ஜீசஸ் தான் இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய ரத்தம் அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. உலகத்துக்கு நம்ம பயப்படவே மாட்டோங்க. ஆகவே தான் அங்கே பைபிள் சொல்லுது, இந்த மிருகத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஒருவனும் எந்த வல்லமையும் இயேசுவை அடுத்தருக்கு வல்லமையே கிடையாது உலகத்தில். அப்படின்னா மனவாட்டியும் யாரும் அடக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து நீங்கள் பிரைடாக இருந்தால் உலகத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. எத்தனையோ பேய் பிசாசுகளை எல்லாம் விரட்டி இருக்கிறேன். நிறைய வேறு வேறு இந்த கடவுள்கள் இருக்கும், அது வந்து ஆடும், ஓய் நல்லா பாடும். பேர் என்ன? என் பேர் அது அந்த சாமி விற்கிறது பேரை சொல்லும். நான் இங்கிருந்து வந்திருக்கிறேன், இந்த மலையிலேருந்து வந்திருக்கேன், அந்த மலையிலேருந்து வந்திருக்கிறேன். போ இயேசு நாமத்தில். இயேசு நாமத்தில் எல்லா இதுவுமே போகுதுங்க. ஆனால் நான் இயேசு வந்திருக்கேன்னு சொல்லி போ இந்த நாமத்தில் போனாக்கா வேறு பேர் சொன்னது போயிருக்குதா? ஜீசஸ்ங்கிற பேரை கேட்டால், இயேசுவின் பேரை கேட்டால் எல்லா பிசாசுகளும் ஓடிடும். அப்படின்னா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் இயேசுங்கிற நாமத்துக்கு மேலான எந்த ஒரு நாமமும் கிடையாது. அந்த நேம வந்து மனவாட்டி தரித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ நம்ம நடக்கும்போது, இப்போ என் ஒய்ஃப் ரோட்டில் போகிறான்னு என்ன சொல்லுவாங்க? பாஸ்ட் ஒய்ஃப் அப்படிம்பாங்க. எங்கள் வீதியில் போனாக்க எந்த சந்துக்குள்ளே போனாலும் அவருக்கு தெரியுமில்ல, அது கிண்டல் பண்ண பாஸ்ட் ஒய்ஃப், அது அந்த வீட்டில் இருக்கிற அப்படிம்பாங்க. என் பிள்ளை போனால் சொல்லுவாங்க அது பாஸ்ட் மக அப்படிம்பாங்க இல்லையா? அப்போது நம்ம நடக்கும்போது சாத்தானுக்கு தெரியணும் இவங்க யார்? கிறிஸ்துவின் மனவாட்டி. தெருவில் உட்காந்துட்டு இருப்பான், உங்கள் கண்ணுக்கு தெரியாது, தூக்கு போட்டு வந்து அது ஆவியாக இருக்கும், அடிபட்ட ஆவியாக இருக்கும், ஏதோ ஒரு செய்வனை செஞ்சு செத்து போட்டு ஆவியாக இருக்கும். நீங்கள் அந்த ரோட்டு வழியாக போவீங்க, உங்களுக்கு தெரியாது கண்ணுக்கு. ஆனால் அந்த ஆவிக்கு தெரியும் நீங்கள் பிரைடு, நீங்கள் மனவாட்டின்னு தெரியும். அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு தெரியும் நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறது தெரியும். ஏன்? உங்கள் நடையை பார்த்து நீங்கள் ஓர்த்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு அப்படி இடி முழக்கமாக இருக்கும். இட் இஸ் தண்டர். இடி முழக்கம்னா அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசு விரட்டுவதற்கு சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவங்க போய் விரட்டுறாங்க. இரவு முழுவதும் பேய் பிசாசுகளை விரட்டுறாங்க. அது போக மாட்டேங்குது. ஒப்பனுக்கும் பேப்பே, அவங்க அம்மாவுக்கும் பேப்பேன்ட்டு அது ஆடிட்டு இருக்குது. சீசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை இரவு முழு பிரயாசப்பட்டோம், பாஸ்டிங்கில் போனியா, பாஸ்டிங்லையும் போயாச்சு, ஜெபம் பண்ணியா, நீ பண்ணியா, நீ எல்லாம் பண்ணியாச்சு, போக மாட்டேங்குது. பேதுரு பண்ணியா, நீ பண்ணியா, அவன் பண்ணியா, எல்லாம் பண்ணியாச்சியா, போக மாட்டேங்குது. 70 பேர், இந்த 70 பேர், அப்போ சொல்ல 70 பேர். சரி கொண்டு வாங்க அவனை கொண்டு வரான், பேய் பிடிச்சி வரான். ஆண்டுட்டு வந்த உடனே அப்படியே கேன பையன் மாதிரி அப்படியே இந்த நாய் வந்து 2 தொடைக்குள்ளே வாரசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசாசு வச்சு அப்படின்னு ஒரே அலட்சியம் ஓடியே போயிட்டான். திருக்கதரிசி சொல்கிறார், செகண்ட் பார்ட்டில் சொல்கிறாரு, இட் இஸ் தண்டர். இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான வாழ்க்கை அவனுக்கு இடி முழக்கமாக இருந்தது அப்படின்றார். அப்போ அந்த செய்தி நமக்குள்ளே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தம் வந்துடும். சிகரெட்டு குடிக்க மாட்டீங்க, சினிமா பார்க்க மாட்டீங்க, பிராந்தி குடிக்க மாட்டீங்க, விஸ்கி குடிக்க மாட்டீங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, பொய் பேச மாட்டீங்க, திருட மாட்டீங்க, யாருக்கு கொண்டு இச்சிக்க மாட்டீங்க, நகை நட்டில் உங்களுக்கு ஆசை வராது, பண ஆசை வராது. நீங்கள் கிறிஸ்து 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 செய்தி செய்தி உங்களை பார்த்தா பைத்தியக்காரன்றுவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும். நான் கார் விட்டு இறங்கும்போது பிரதர் செய்தி புக்கை வச்சுருக்கிறார். நான் எப்போல்லாம் பார்க்குறேன்னா ஐயா வந்து செய்தி படிச்சுட்டு இருப்பார், ஏதோ ஒரு செய்தி. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய முடியிலும் அவர் செய்தி படிக்கிறார். எத்தனை வாலிப பசங்களுக்கு திமிரு, புக்கு அத்தனை புக்கு வந்து ஒன்று கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் படிக்கலன்னு யார் கேட்டா? யாராவது கேட்பாங்களா? அல்லது ஆண்டவர் தான் கோச்சுக்கு வரேன், இந்த வயசில் அவர் எப்படியா படிப்பார்ப்பா, எல்லாம் முடிச்சுட்டாரு, அவர் படிக்காத செய்தியா அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் எப்பொழுது போனாலும் அவர் செய்தி புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். இனி படித்து அவர் யார் என்ன மாதிரி மீட்டிங் போட்டு பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ண போகிறாரா, மலேசியா போக போகிறாரா, அமெரிக்கா போக போகிறாரா? இல்லை,
அவருடைய வீட்டில் நோவா பேல மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு அதான் பண்ணுங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறாரு. அவங்க பிள்ளைகள் கேட்குதோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய விசுவாசம் என்ன, கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய கடமை, நான் என்ன செய்யணும், ஆண்டவரோடு போகணும். நான் செய்தி படிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த ஒன்றாயிரத்தல் புக்கு அதை இப்போ காட்டுங்க பிறகு, அந்த அவருடைய புக்கு நேற்று கேட்டேன். அது பழைய புக்கு வச்சுருக்காரு, படித்து அந்த புக்கை பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. 1982 போட்ட பிரிண்ட் அதுங்க, இன்றைக்கி வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கிறார். இன்றைக்கி இருக்கிற இந்த சந்ததிக்கு செய்தியானது மொபைல் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அநேக புஸ்தகங்கள் போடுறாங்க, வீதிக்கு வீதி பிரிண்ட் அடிக்கிறாங்க. எல்லாம் இருந்தும் கூட இந்த கால சந்ததி செய்தி என்ன செய்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க. இந்த அலட்சியத்துக்கு தேவன் ஒரு நாள் என்ன செய்வார், பதில் எடுப்பார். வார்த்தையை புறக்கணிக்கிற இந்த சந்ததிக்கு, இந்த கடைசி கால செய்தி இருக்கிற இந்த சந்ததிக்கு வார்த்தையை புறக்கணிக்க, தீர்க்கதரிசி செய்தியை எத்தனை இருக்குதுன்னு கூட தெரியாதவன், என்ன தலைப்புன்னு கூட தெரியாதவன், இந்த தலைப்பில் தீர்க்கதரிசி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கூட தெரியாத வாலிப பசங்கள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் மொபைலை பாருங்கள், மொபைல் எல்லாம் பார்ப்பாங்க. மொபைலில் தெரியாத விஷயமா அவங்களுக்கு கிடையாது. அவருக்கு மொபைலை பற்றி தெரியாது, வாட்ஸ்அப்பே தெரியாது. நான் தான் அவருக்கு சொன்னேன், இப்படி தான் பார்க்கணும். நேற்று கொடுத்தார் பிரதர் பிரணாமடி ஃபோட்டோலாம் எப்படி எடுக்கிறது கூகுளில் ஃபோனை கொடுத்தார். ஆனால் அவருக்கு மொபைல் தெரியல. ஆனால் பரலோகத்துக்கு எப்படி போகிற வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. இந்த மொபைல் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, இந்த செய்தி புஸ்தகம் தான் கொண்டு போகும். இந்த பெகமத்துடைய இந்த மெசேஜ் தான் உன்னை அங்கே கொண்டு போகுமே தவிர உன்னுடைய மொபைல் கீழே கொண்டு போயிடும். அதுதான் வாசிங்க, முடிக்க போகிறேன். 41ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. லிவியாதானை கூடினால் பிடிக்கக்கூடுமோ, அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ, அதன் மூக்கை நான் கயிறு போட்டு கட்டக்கூடுமோ, புரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ, அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ, அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ, அதை சதா காலமும் அறிந்து கொள்வாயோ. நீங்க அது அப்படியே வாசிட்டு வாங்க. அது அகங்காரம் உள்ளவர்கள் இருக்கணும். அது எத்தனை வசனம்? 34வது வசனம். அது மேட்டிமையானது எல்லாம் அற்பமா எண்ணுகிறது. அது அகங்காரம் இல்ல, ஜீவனுக்கெல்லாம். இப்போ விகமத்து எல்லாமே நல்லதா சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா இதுக்கு லிவியாதானுக்கு வரும்போது அகங்காரம் எல்லாம் எல்லாத்துக்குமே அது எப்படி இருக்குதா, ராஜாவா இருக்கு. எங்க திமிர் இருக்கிறதோ, எங்கே அகபாவம் இருக்கிறதோ, எங்கே பாவம் இருக்கிறதோ, எங்கே தப்பு இருக்கிறதோ, எங்கே பாவம் இருக்கிறதோ, அதுக்கு லிவியாதான் எதுங்க, ராஜா. அப்படின்னு அது யாரா இருக்கணும், பிசாஸ். ஒன்று பலமுள்ள தூதன். இந்த பலமுள்ள தூதனுக்கு எதிர்ப்பா லிவியாதான் இருக்கு. இப்போ நீங்க எந்த சைடு இருக்கிறீங்க? இந்த சைடு சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்களா, இந்த சைடு சேர் போட்டு உட்காந்துருக்கிறீங்களா? முதலையே தெரிஞ்சிருந்தாங்கல்ல, இங்கே வந்திருப்போமே. இந்த படத்துக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டாவது படம், எப்படி வேணா இதை கூட மாற்றிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் லிவியாதான ஃபாலோ பண்ணக்கூடாது. யாரை ஃபாலோ பண்ணுங்க? பெகமத். நாம் எல்லாமே குட்டி பெகமத்துகள். அல்லேலூயா. நாம் எல்லாம் வல்லமை பொறிஞ்சவர்கள். நம்முடைய தொப்புள் கொடி உறவு பரலோகத்தை சார்ந்தது, அது பூமியை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். நமக்கு வீரியம் இல்லைங்க. 7ஆம் சபையின் காலத்துடைய இந்த கடைசி கால சபைக்கு விரைப்புத்தன்மை ரொம்ப அதிகம் இல்லைங்களா? 1ஆம் சபையின் காலத்தில் அங்கே எல்லாமே அவங்களால முடியல. 2ஆம் சபையின் காலத்துலேயும் நேரம் இல்லை. மார்ட்டின் லூத்தர் 5ஆம் சபையின் காலத்தில் வரும்போது சீர்திருத்தம் தான் பண்ண முடிஞ்சது. ஜான் வெஸ்லி வரும்போது பரிசுத்தமாக்கப்படுதல் பிரசங்கிக்கத்தான் முடிந்தது. ஆனால் 7ஆம் சபையின் காலம் வரும்போது பிரணாம் முத்திரைகளை திறந்து கொடுத்து ரகசியங்களை வெளிப்படுத்த கொடுக்கத்தான் முடிந்தது. ஆனால் 7ஆம் சபையின் காலத்தில் பலமுள்ள தூதன் வந்தார், பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. எல்லாமே மனவாட்டியை முழுவதுமாக புத்திர சுவிகாரத்தில் முத்தெடுத்து போட்டு விட்டார். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னின் பழுத்து ஒன்றும் கிடையாது. உன்னை என் கையில் இருக்கிற உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. இந்த பெகமத் மெசேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரசங்கப்பீடம் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கேட்கறது உங்களுடைய எனர்ஜிக்காக தான். செய்தி உங்களை வழி நடத்தும். நீ மொபைல் பார்க்கும்போது எது பார்க்கணும்னு செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
உன் ஜீவிதம் கண்ணாடியை பார்க்கும்போது உன் உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கண்ணாடியே உனக்கு செய்தி சொல்லிக் கொடுக்கும். இதை செய்யாதே, கண்ணை போடாதே, லிப்ஸ்டிக் போடாதே, கம்மல் போடாதே, செயின் போடாதே, இந்த ஆபாசமான உடை போடாதே, லெக்கின் போடாதே, சிகரெட்டு குடிக்காதே, சாராயத்தை குடிக்காதே, கெட்ட வார்த்தை பேசாதே, மனைவியை கொடுமைப்படுத்தாதே, புருஷனுக்கு எதிர்த்து பேசாதே, புருஷனுக்கு கீழ்ப்படுத்துரு, மனைவியில் அன்பு கூறு, பிள்ளைகளை நல்லா கவனி, சோம்பேறியா தூங்கிட்டு இருக்காதே, நல்லா வேலைக்கு போ, ஆம்பளை நல்லா வேலைக்கு போ, நல்லா படி, உலகத்துக்கு நீ பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும், ஒரு பெண்ணானவள் தாழ்மை உள்ளவளாக இருக்கணும், மென்மை உள்ளவளாக இருக்கணும். இந்த பிகமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் அனிமல், இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் லிவியாதன் மாதிரி இல்லை. லிவியாதன் குறித்து பைபிள் சொல்கிறது அது அகங்காரம் உள்ளதுக்கெல்லாம் ராஜா அப்படின்னா அதுக்கு எப்படி திமிரு இருக்கும் பாருங்க, அது எவ்வளோ அகங்காரம் உள்ளது. ஆனால் பிகமத் அப்படி இல்லை, சாஃப்ட். என் நுகம், ஆண்டவர் சொல்கிற என் நுகம் எப்படி இருக்குது, மிகவும் லகுவாக இருக்கிற, லகு பொறுமையுள்ள ஒரு மிருகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதன் தான், அதே சமயத்தில் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதன் தான், அதே பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலமுள்ள தூதன் தான், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். உன் எதிரிட்ட எப்படி நீ இருக்கிற, உன் பக்கத்து வீட்டில் எப்படி அன்பாக இருக்கிற, உன்னுடைய உடன் பிறந்த சகோதர சொல்லிட்டு எப்படி இருக்கிற, உன் சபை விசுவாசிட்டு நீ எப்படி இருக்கிற, உன் பாஸ்டர்ட்ட எப்படி இருக்கிற, உன் விசுவாசிட்டு எப்படி இருக்கிற, அந்நிய பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட நீ எப்படி இருக்கிற, எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, சண்டை போடுறது, கோல் சொல்கிறது, ஃபோனில் இவளை பற்றி அவன் சொல்கிறது, அவளை பற்றி இவன் சொல்கிறது, இவனை பற்றி அவன் சொல்கிறது, அவனை பற்றி இவன் சொல்கிறது, பாவத்தை கண்ட பயப்படாமல் சுட்டி காட்டுறது கிடையாது. நிறையா ஊழியக்காரர்கள் பிரசங்க படத்தில் இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நினச்சிங்க, நம்ம கடைசி கால செய்தியிலே சொல்ல மாட்டாங்க. ஐயோ இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்களே, இந்த பிரதர் தப்பாக நினச்சிக்குவாங்களே, நாளைக்கு நம்ம கூட்டத்துக்கு வரமாட்டாங்களே. நீங்கள் நாளைக்கு வராட்டியும் பரவாயில்ல. அவர் என்ன கேட்பார், டேய் போனியே அந்த ஊருக்கு போனில்ல, அந்த பாஸ்டர் வீட்டில் கோழிக்கறியெல்லாம் தின்னில்ல, இதை சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி ஆண்டவரை சொல்கிறது, வந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருந்தாங்க, அப்படியா அவங்களோடவே போயிரு அப்படின்றார். கலக விட்டாராய் அவர் கேட்டாலும் கேட்கா விட்டாலும் சொல்லியா, மீன் வலையை போட்டு மீனை பிடி, மீன் மட்டும் வராது, வலை இழுக்கும் போது என்ன வரும், மீன் வரும், நண்டு வரும், பாம்பு வரும், தவளை வரும், பெருச்சாளி வரும், என்னென்ன கிழக்க இருக்குதோ அதெல்லாம் வரும். அதையெல்லாம் இழுத்து கொண்டு வந்து அதெல்லாம் கூடையில் கொட்டி மீனை மட்டும் எடுத்து தனியாக போட்டு மறுபடியும் அது கடலுக்கு கொண்டு போயிடும். சுவிசேஷ வலை இந்த மாதிரி மீட்டிங் போடும்போது, செய்தி கொடுக்கும்போது, சபை நடத்தும் போது, அந்த சபையில் எல்லாமே, இப்போ என் சபையில் எல்லா மனவாட்டிகளாக உட்காந்துருக்குறாங்க, மீனும் இருக்குது, நண்டு இருக்குது, தவளை இருக்குது, எல்லா ஐட்டமும் எங்கள் சபையில் இருக்குதுங்க, எல்லா ஐட்டம் எங்கள் சபையில் இருக்குது. பைபிள் படிக்காமல் சீரியல் பார்க்குற தவளை இருக்குது, அது இங்கே வந்து குவாக் 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 குவாக், ஆமேன் அல்லேலூயா, கர்த்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் சுகப்படுத்தினார், தவளை மாதிரி கத்தும். வீட்டுக்கு போனால் சீரியல் பார்த்துட்டு, மொபைலை வந்து குழந்தைகளை கொடுத்துட்டு சீரியல் பார்த்துட்டு, அப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாமே இருக்கிறாங்க சபையில். மீனுகளும் இருக்குது, இந்த கூட்டத்துலேயும் எல்லாம் மீனுக்கு தவளை நண்டு எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அப்போது ஏன் வேலை என்ன, அது நண்டு தவளையா மீனுன்னு பார்க்க வேண்டியதில்லை, எல்லாம் பிடிக்க வேண்டியது. மீனை மட்டும் வேணும் போய் நான் எப்படி பிடிக்க முடியும், அப்படியே பிடிச்சாலும் ஒரு மீன் தான் பிடிக்க முடியும். அது ஒரு மீனை வந்து உயிரோடு பிடிக்க முடியுமா, தூண்டல் போட்டு அது முள்ளெல்லாம் மாட்டி குடலெல்லாம் கிழிச்சு வெளியே வரும்போது ஏன்டா பாவி இப்படி பண்ணுற அப்படின்னு தான் அது வெளியே வரும். அந்த மாதிரி தூண்டல் போடக்கூடாது. நிறையா பாஸ்டர் என் டைமில் தூண்டல் போடுவாங்க. ஒரு பிரதரோ சிஸ்டரோ அவங்க செய்தியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாச்சு, அங்கே வேறு சபைக்கு போகிறாங்க அது இருக்கிறாங்கன்னா அவங்க தனியாக போவாங்க, போயிட்டு ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படிங்களா, இன்றைக்கி என்ன செய்தி படிச்சிங்க, தூண்டல் போடுறது. அப்புறம் அவங்க சபைக்கு இருக்கும்போது அந்த குடலெல்லாம் கிழிச்சு போய் பாதி உயிராக வருது சபைக்கு. அவங்க அப்படிப்பட்ட மீன் வேணுமா, தூண்டில் போட வேண்டியதில்லை. என்ன செய்யணும், வலையை போடணும். வலையை போட்டால் தான் என்ன, மீனெல்லாம் மாட்டும். அதோட தவளை நண்டு எல்லாமே இருக்குது. பெரிய அது ப்ராஜெக்ட்டுங்க, பெரிய ஒர்க்கு இது. அது பெரிய சில தவளை சிலதெல்லாம் வந்து விசப்பாம்பெல்லாம் மாட்டிக்கும், நம்ம பிடிக்கும் போது நம்ம கையை போட்டுரும். அது மாதிரி ஊழியம் செய்யும் போது சிலதெல்லாம் அப்படியெல்லாம் கிடக்கும், நம்மளையே அடிக்குங்க. பிசாசு விட்டு போகும்போதோ இல்லை ஊழியத்துலேயோ நல்ல ஒரு போன இருப்பானா பரம சண்டாளை அப்படிங்க மாதிரி நம்ம கூடவே பழகிட்டு நமக்கு எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த சுவிசேஷ வலை இந்த செய்தியை கொண்டு வந்து பல செய்திகளாக கொண்டு வந்து அதுக்கு பிறகு மீனை மட்டும் எடுக்கணும். நீதா வாமா அப்படி வாப்பா அப்படின்னு எடுத்து அந்த துட்டிகளை கொண்டு விடணும். இதுதான் நம்முடைய ஊழியம். ஸோ சுவிசேஷ வலை மெசேஜுங்கிற இந்த வலையில் இந்த நெட்டில் எல்லாருமே வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓ இவன் வந்து சரியில்லை, நாளைக்கு இவர்கிட்ட நான் பேச மாட்டேன், இந்த பிரதர் சரி இவங்களா செய்தியில் இருக்கிறாங்களா, கடைசி கால செய்தி சபைக்கு போகிறாங்களா, இந்த பாஸ்டர்லாம் கேட்க மாட்டாரா, எல்லாம் சபையில் இருக்கும். சபையில் ஆண்டவர் சொல்லிக்கிற 3 வகை விசுவாசிக சபையில் இருப்பாங்க. கொலைகாரன் இருப்பான், இன்னைக்கு வரைக்கும் அம்மேன் போட்டிருப்பான்,
நாளைக்கு போய் பொண்டாட்டி சண்டை போட்டு பொண்டாட்டி போட்டு தள்ளிடுவான். கொலைகாரம் தானே, நமக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் வந்து நாளைக்கு அவன் கொலை பண்ண போகிறான்ப்பா, அவனை அனுப்பாதுன்னு சொல்லுவார் என்கிட்ட. அப்போ தான் எனக்கு கொலை பண்ணது இப்போ தான் எனக்கு தெரியும். நல்ல வேலை யானை போட்டு தள்ளாமல் இருந்தானே, தெரிஞ்சுதான் என் வாய்ப்பை அங்கே அனுப்பிச்சிருப்பேன் நான் அப்படின்னு அப்புறம் தான் நான் நினைப்பேன் நான். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போது ஒரு சபையில் 3 வகை விசுவாசிகள் இருப்பாங்க. 3 kinds of believers. நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்மளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். பெகமத்து உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? பெகமத்து யாருங்க? கிரைஸ்ட் ஜீசஸ் இல்லைங்களா? லிவியாதன் யாருங்க? சாத்தான். அல்லேலூயா. நான் எழுதிருப்போம் பெரியமானவர்களே. கர்த்தர் கொடுக்கப்பட்ட இந்த அன்பான காரியத்துக்காக நமக்கு இன்னும் சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. சாயந்தரம் வரைக்கும் நான் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் உங்கள் முகங்களை பார்த்தோன்னே எப்படா இவன் முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் இருக்கலாம். ஒரு சிலர் இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கூட நினைக்கலாம். இருந்த போதிலும் இன்றைக்கி சொன்ன செய்தி உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்படியே ஆடி அடித்த மாதிரி பேசியாச்சு. சில சமயத்தில் கதையெல்லாம் சொல்லுவேன், ஜோக்கெல்லாம் அடிப்பேன். இந்த டைம் அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டேன். மெயின்லி எல்லாமே வேர்டு, வார்த்தை தான் வந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் பஞ்ச் ஆகிட்டே இருந்துருக்கு இல்லைங்களா? பைபிள் சொல்லுது இல்லையா, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட நீங்கள் அப்படியே கவனிச்சிட்டே வந்தீங்க. சின்ன பிள்ளைங்க, செய்தியில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க அடுத்தது என்ன சொல்லுவார், அடுத்தது என்ன சொல்லுவார், அடுத்து என்ன சொல்லுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அது கவனிச்சுட்டு வந்தீங்க. ஃப்ளோ ஆகுது. அதனால தான் நான் ஸ்டாப்பாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணலைன்னா எனக்கு ஸ்டாப் ஆகிரும் மெசேஜ். இன்னும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். சரி, சாப்பிட்ருவோம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட செய்தி நம்ம மத்தியில் மட்டுமா கர்த்தர் நடத்தினார். அன்பான ஐயா நம்ம மத்தியில் வந்து காரியங்களை பேசி நிறைவு செய்வார். அதன் பிறகு 2 பாடலை பாடி கடந்து சொல்லுவோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக அருமையான விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவை மீட்டிங் முடித்தோடனே பின்னாடி போயிடுங்க, அவங்களுக்கு அங்கே கொண்டு வந்து தருவாங்க. அவை நம்ம ஐயா ஐயா பாஸ்டர் அவர்கள் வந்து நன்றி தெரிவித்து காரியங்களை பேசுவார். பைபிள் கண்கள் மூடி பல்லவத்தின் பிதாவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் மகனை கொண்டு உங்களுடைய செய்தியாளை கொண்டு பேசினபடினாலே ஆமென். மகன் நன்றியுடன் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசு எதிர்பாராதமாக மனிதனுடைய புத்திக்கும் செய்திக்கும் ஆண்டவராகிய இயேசு இட்டாத ஒரு காரியத்தை இந்த வேளையில் ஆண்டவரை இந்த தினஸ்தானிக்கு ஒன்று கூட்டி ஆண்டவராகிய இயேசு அருமையான மாற்றத்து துணியான பரிசுத்தமான கர்த்தாவின் செய்தியை கேட்க முடியாது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டான அருமையான பிள்ளைகள் சிறப்பட பலப்பட அபிஷேகப்பட வார்த்தை விட்டு விலகாதபடி வார்த்தையின் ஊடாக செல்ல வார்த்தை படிக்க அதன்படி நடக்க ஆண்டவராகிய இயேசுவே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தேவன். அநேகருக்கு காலத்தினுடைய செய்தியானது, இந்த செய்தியானது அவர்களுக்கு ஆண்டவரை இமாமின் செலுத்திருந்த அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவே என்னுடைய கர்த்தாவே, இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சமனை கொண்டு பேசுகிறார். நம்முடைய இருதயம் கொண்டு விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் ஆண்டவராகிய இயேசு நினைக்கிறதற்காக ஆமென். தேவா தேவனை விருத்தசனப்படுத்தும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. தரும்படியாக செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ரெவலூஷனை இந்த வேளையிலே நீ கொடுத்தபடியாக ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த பலவல துதி குறித்தும் ஆண்டவரே வேளையில் பேசி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பக்கம் சார்ந்திருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுக்கிறவங்க காக்கும் தேவனே, இந்த கேள்விக்கான நடக்கும் ஆசீர்வதி ஆண்டவரே. அகப்பட்ட ஆசீர்வதியம், தூரத்தோல் வெளி ஆசீர்வதியம். ஆமென். பிள்ளைகளை ஊற்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறார்கள், குறிப்பிட்டு நடத்தும், தொடர்ந்து நடத்தும். இந்த ஊழியம் எங்கும் கர்த்தா செல்ல உதவி செய்யும். இதை சிங்கப்பூர், மலேசியா மற்றபடியான இலங்கை மற்றபடியான கர்த்தாவே எங்கெங்கு உடைய சித்தம் இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவே, மனிதர்களுடைய 20ஆம் நூற்றாண்டில் பேசி பிரணாமை அழைத்தது போல கர்த்தாவே அபிஷேகப்படுத்த அழைக்கும்படியா ஜெபிக்கிறவனே, அங்க உங்கள் மனவாட்டி அந்த தேசத்தில் கர்த்தாவை அழைக்கும்படியா ஜெபிக்கிறார்கள். ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக, இன்னும் ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக, மகனை ஆசீர்வதிக்கும்படியாக, அபிஷேகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஆசீர்வதி அருந்தவழிதம்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அருமையான ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே ஆசீர்வாதத்தை வழங்குவார். ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த இடத்துல மீட்டிங் நடக்கிறது 5 தூரத்திலிருந்து வந்த ஆமென். தேவனாகிய மாசுனி வராங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறோம். கலந்து கொண்ட அன்பு சகோதரர் சகோதரிகள், இன்னும் எனக்கான அறிமுகமான அறிமுகம் அவர்கள் எல்லோருமே இந்த இடத்துல செய்தி கேட்க முடியாது. இதை ஒட்டு உழைத்த உங்களை எல்லாருக்கும் நான் நன்றி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். இப்படி 6 சபையார்கள் ஒருவருடைய வீட்டில் அவருடைய எல்லா ஆண்டுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்த, கும்பகோணத்திலிருந்து வந்த, இன்னும் கடலூர்லேருந்து வந்த, இன்னும் தஞ்சாவூர்லேருந்து வந்த, இன்னும் பிற இடத்திலிருந்து வந்ததான சகோதரிகள் எல்லாருக்குமே நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது செய்தி உங்களுக்கு ரொம்ப பிறகு வந்திருக்கும். நல்ல ஒரு ஆழமான காரியத்தை தேவனின் பேரில் பேசினார். நான் முதல்ல சொன்னவங்களுக்கு குடும்ப காரியத்திலிருந்து எனக்கு விட மாட்டாருன்னு, எந்த ஊழியர்கள் விட மாட்டாருன்னு, நீங்க அவர் சொன்னபடி எல்லாம் செய்தியின்படி அவர் சொன்னார். அது மாதிரி நடந்து கொண்டால் நீங்க மனவாட்டி ஸ்தானத்தை எடுக்க மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா. பரிசுத்த ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக்கொண்டு இருப்பதாக. அல்லேலூயா. 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 ஆமென். ஒரு அறிவிப்பு